இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய திருச்சபைக்கு கத்தர் கொண்டு வந்ததான ஆண்டுடைய பாத்திரத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. அருமையான தெய்வ மனுஷன் அவங்க எனக்கு தான் புதுசுவங்க, எல்லாருக்கும் பழசுதான். பாஸ்ட் அவங்க இந்த இடத்துக்கு ரொம்ப அறிமுகமானதான தெய்வ மனுஷன். ஆண்டுடைய நாம் மயம்படுவதாக. அவங்கள சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன். நான் எஸ்எல்சி படிக்கிறதுல இருந்து பாஸ்ட் அவங்கள பாக்குறேன். அவங்கள மேடைகள்ல பாக்குறேன். இன்னைக்கு பாஸ்டோடு கூட கூட நிற்பதுல நான் பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் எஸ்எல்சில ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சது இந்த மாதிரி ஒரு கூட்டத்துலதான். பாஸ்ட் அவங்க அபிஷேகத்துல நடத்தும் போது கத்திரனை அளவில்லாமல் நிரப்பினார். எஸ்எல்சில ஆண்டவர் கொடுக்குற எஸ்எஃப்சி கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைங்க எல்லாரும் தவறாம அந்த கூட்டத்துல எல்லாம் பங்கு பெறணும். ஏன்னா அந்த இடத்துல எப்ப ஆண்டு பேசுவாருன்னு தெரியாது, யாரை கொண்டு பேசுவாருன்னு தெரியாது. ஆண்டுடைய நாம் மயம்படுவதாக. கர்த்தரை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அது யூத்துக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா போயிட்டே இருக்கும். பாஸ்டர் அவ்வளவு வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தி நல்ல ஸ்டஃப் பாஸ்டர் அவங்களுக்கு வல்லமையா இன்றைக்கும் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அப்படின்னு நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய ஸ்தாபனத்துல அநேக ஆண்டுகள் சிஎல் லீடராக இருந்து இன்னைக்கு பிரஸ்பீட்டராக கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காக, தாளந்துகளுக்காக ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தாபனத்துல அவங்களுடைய தலைமையில இருக்கும்போதுதான் கர்த்தர் ஒரு டேர்னிங்கே தந்தார் நம்முடைய ஸ்தாபனத்துல. அது வரைக்கும் நாங்க லெட்டர்ல தான் எழுதி எழுதி அனுப்ப வேண்டியதா இருந்துச்சு. நாங்க எழுதி கொடுக்கணும். ஆனா அவங்க தலைமையில இருக்கும்போது கர்த்தர் அந்த டீமை பயன்படுத்தினார். பாஸ்டர் அவங்கள, பாஸ்டர் ஜஸ்டின் அவங்கள, அவங்க டீமா இருக்கும்போது இன்னைக்கு ஏஜி ஸ்தாபனம் டிஜிட்டலுக்குள்ள உள்ள போயிருக்கு. கர்த்தர் இந்த டீமை பயன்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இவங்களை பயன்படுத்தி இருக்கிறார். எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் இப்ப இந்த டீம் தான். இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா கான்ஃபரன்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது. இப்பெல்லாம் முன்னாடிலாம் பேலட்ல எழுதி எழுதி உள்ள கொண்டு போகணும். இப்பெல்லாம் ஸ்கேன் பண்ணி உள்ள போயிடலாம். கர்த்தர் இவங்களை வல்லமையா பயன்படுத்தி வருகிறார். டிஜிட்டல் உலகத்துல நம்ம உலகம் எங்கதான் போயிடுச்சு இன்னைக்கு? டிஜிட்டலுக்குள்ள போயிடுச்சு. சர்ச்சும் உள்ள போகணும். ஸ்தாபனத்தை உள்ள கொண்டு போனதான இந்த டீமுக்காக ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த தாசனை பயன்படுத்தி வருகிறார். முக்கியமாக வாலிபர்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில கர்த்தர் பயன்படுத்துகிற மேலான நோக்கங்களுக்காக ஆண்டுக்கு நன்றி. நாங்க கூப்பிட்டதே எதுக்கு தான் யோசிச்சோம்னா, இந்த எக்ஸாம் பிரேயருக்காக தான் யோசிச்சது. எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்வதற்காக தான் யோசிச்சது. ஆனா கர்த்தருடைய சித்தம் இந்த நாள்ல நம்ம மத்தியில பேசுவதற்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. மீதியான நேரத்தை பாஸ்டர் கையில கொடுக்குறேன். பாஸ்டர் தன்னுடைய உள்ளத்துல ஆண்டு என்ன வார்த்தைகளை போட்டாரோ நமக்காக அதை அவங்க சொல்லி தேவனுடைய நாமத்துல நம்ம உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்காக நம்ம அண்ணன் நெருங்கி சேர்வதற்கு அவங்களுடைய உள்ளத்துல போட்ட வார்த்தையை ஷேர் பண்ண இருக்கிறாங்க. நல்ல கைகளை தட்டி தெய்வ மனுஷன் நம்ம வரவேற்போம். கர்த்தருடைய நாமம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரும் பார்ப்பது சந்தோஷம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் நம்மை இணைத்து வந்திருக்கிற மகா தயவுக்காய் கர்த்தருக்கு நன்றி. ஆமென், ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்களுடைய அன்பான அழைப்புக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே பாத்திரரா இருக்கிறார். ஆமென். ஸ்டான்லி அண்ணனுக்காக, சாந்தி அக்காவுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு சாந்தி அக்கா சண்டே கிளாஸ் டீச்சர். ஆமா, ஸ்டான்லி அண்ணன் எங்களுக்கு அந்த நாட்கள்ல நல்ல ஒரு மென்டார் என்று சொல்லுவாங்க. நல்ல ஒரு வழிகாட்டி. எல்லா காரியங்களிலும் நாகப்பட்டினம் திருச்சபையினுடைய வரலாறு எழுதுனா இவங்களுடைய பேர் இல்லாம அந்த வரலாறை முடிக்கவே முடியாது. நான் சும்மா நான் சொல்லலை. நாங்க ஸ்கூல் பருவங்கள்ல இருக்கும்போது ஊழியங்கள்ல பல ஏற்றத்தாழ்வுகள் வரும். பல திருப்பு முனைகள் எடுக்க வேண்டியதா இருக்கும். பல திருப்பு முனைகளை நம்ம எடுக்கணும். அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழியருடைய நலனுக்காக உறுதுணையா நின்ற அந்த காரியத்தை நம்ம மறக்கவே முடியாது. இல்லையா சொல்லுங்க. ஒவ்வொரு வருஷத்துல ஜூலை 17 சர்ச், நாகப்பட்டினம் சர்ச் மாடியில அந்த ஆராதனைக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த நாளை நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஸ்தோத்திர நாளாக நியமிக்கிறோம். அப்பெல்லாம் நான் இவங்களை நினைப்பேன். அப்படி லிஸ்ட் எடுத்தா நிறையவருடைய பேரை 2 பக்கம் எழுதுற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, வலதுசாரி இடதுசாரி. சொல்லுங்க, சட்டமன்றத்துல இருக்கும்ல வலதுசாரி இடதுசாரின்னா என்ன? வலதுசாரின்னா இடதுசாரின்னா அப்படி எழுதும் போது நிறையவருடைய பேரு இடதுசாரி பக்கம் வரும். நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிலர் புரியாத மாதிரி இப்படி வச்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு புரியும். அப்படி எழுதுறா தோணும்.
நான் சர்ச்சினுடைய வரலாறுல இவங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமா வைத்து செயல்பட்டதை நிச்சயம் மறக்கவே முடியாது. கர்த்தர் அவங்க எங்கெல்லாம் அவங்கள கொண்டு போறாங்களோ அங்கெல்லாம் அவங்க ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, இன்னும் இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த மாலை நேரத்துல பாஸ்டர் அவருடைய அழைப்பு, அவங்களுடைய அன்பு எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டருடைய ஒய்ஃப்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அவங்களும் ஒரு ஊழியக்காருடைய மக. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். இன்னைக்கு ஒவ்வொரு சாட்டர்டே ஈவினிங் எங்க சர்ச்சில் வந்து லீடர்ஸ் ட்ரைனிங் நடத்துறோம். இன்னைக்கு நான் அங்க இருந்தா என்ன பேசுவேனோ அதையே நான் இங்க இருந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஏன்னா வந்திருக்கிற எல்லாருமே லீடர்ஸா தான் இருப்பீங்கன்னு நம்புறேன். இங்க வந்திருக்கிற எல்லாருமே லீடர்ஸ் தான், எனக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமை வர்ற மக்களை நம்ம வச்சு சர்ச்சினுடைய அளவை நம்ம குறிக்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற மக்களுடைய மென்டாலிட்டி வந்து கன்சியூமர் மென்டாலிட்டி. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நினைச்சு வருவாங்க. ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு நடத்துற எல்லா கூட்டங்கள்லையும் அவர்களுடைய மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னா கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். பங்காளிகள். சொல்லுங்க. ரெண்டு நான் பேசணும், நீங்களும் பேசணும். என்ன பிரசங்கமெல்லாம் நான் ஒன்றும் நமக்கு கேட்காத பிரசங்கமா, நம்ம பார்க்காத பிரசங்கியாரா? எல்லாரும் சொல்லுங்க. கேட்டு 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 சொல்லுங்க. 5 தடவை சொல்லியிருக்கிறேன் கேட்டு கேட்டு. நீங்க ஒரு தடவை கூட சொல்லல. சொல்லுங்க. கேட்டு 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால பிரசங்கம் கேட்கறதுலாம் நமக்கு புதுசு இல்லை. ஆனா உங்களை எல்லாரையும் ஆண்டவர் இந்த திருச்சபையினுடைய ஒரு லீடரா ஆண்டவர் நீங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷம். இந்த ஆல்பா ஜென், என்ன இது ஆல்பா அப்படின்னு சொல்றாங்க. ஜென் இசட், ஜென் ஆல்பா. இந்த தம்பியும் ஆல்பாவா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆல்பா என்னன்னு தெரியுமா? இந்த 2025 ஜனவரியில ஃபர்ஸ்ட் பிறந்த புள்ளதான் பீட்டா ஜெனரேஷன். மிசோராம்ல ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அதான் பீட்டா ஜெனரேஷன். இவங்கெல்லாம் ஆல்பா அப்படின்னா டீனேஜ்ல இருக்கிறவங்க. அங்க ஒரு தம்பி பாட்டு பாடுறான், இங்க ஒரு தம்பி கீபோர்டு வாசிக்கிறான். அங்க வாலிப தம்பி மாதிரிலாம் உட்காந்து பாடுறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம். இவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து அவங்கள. ஆமா, அதனால எல்லாமே லீடர்ஸா இருக்கிறோம். ஒரு டீம்ல லீடர்ஸ் வந்திருக்கிறீங்க, ஒரு யூத்ல லீடர்ஸா வந்திருக்கிறீங்க. அது மாதிரி ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஆண்டவர் ஆட்களை கொண்டு வந்திருக்கிறார். ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர். நம்ம எல்லாருமே சேர்ந்து படித்துக் கொள்வோம். உங்களுடைய வேதாகமத்தை இந்த மாலை நேரத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கான தியானமா 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 4. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 இந்த 2 வசனத்தை நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 4 verse 22 and 23. எல்லாரும் இணைந்து வாசிப்போம். யோக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ், சாராப் என்பவர்களும் எசுபிலேகமும் இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள். சத்தமா எல்லாரும். 23. இவர்கள் குயவராயிருந்து நெத்தயாமிலும் கெதராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார். பூர்வ காலத்தின் செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. This is the right information as well as the ancient information. ஒரு பூர்வ காலம் என்று சொன்னால் ஒரு பழங்காலம். ஒரு அது வந்து நம்ம கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணணும். பூர்வ காலத்தின் செய்தி. இட் இஸ் a right information, சரியான செய்தி. யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? வேதாகமத்துல எண்ணாகமம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, நாளாகமம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா நம்பர்ஸ், எல்லாத்தையும் எண்ணுகிறார். கவுண்டிங் ரொம்ப முக்கியம். ராமன் சொல்லுங்கப்பா. ஆமா, ஆண்டவர் எதை செஞ்சாலும் எண்ணிக்கைக்குட்பட்டு செய்வார். ஆண்டவர் கவுண்டிங்ல ரொம்ப கவனமா இருப்பார். தாளந்த கொடுத்தார், அதை கவுண்ட் பண்ணி கொடுத்தார். 5, 3, 1 கவுண்ட் பண்ணி 2ன்னு கொடுத்தார். 5 அப்பம் 2 மீன் கவுண்ட் பண்ணுகிறார். மீதம் எத்தனை 12 கூட கவுண்ட் பண்ணுகிறார். கவுண்டிங் ரொம்ப முக்கியம். அதே போல நாளாகமம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. நாளாகமம், கிரானிக்கல்ஸ். ராஜாக்களுக்கும் நாளாகமத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்னா ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் நாளாகம புஸ்தகத்திலையும் சம்பவங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ரிப்பிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா ராஜாக்களின் புஸ்தகம் அரண்மனைய மையமா வச்சு எழுதப்பட்ட புஸ்தகம். சரியா? ராஜாவை மையமா வச்சு பொலிட்டிக்கல் கான்செப்ட்ல எழுதப்பட்ட புஸ்தகம், அதான் ராஜாக்கள் புஸ்தகம். நாளாகம புஸ்தகங்கிறது இது தேவனுடைய ஆலயத்தை,
அந்த ரிலிஜியஸ் ஓரியன்டட்ல, ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட்ல, இப்படி கண்ணோட்டத்துல எழுதப்பட்ட புஸ்தகம் இந்த நாளாகமம். நடபடிகள் என்னென்னலாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் அக்யூரேட்டா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸ்கிரைபர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த எழுதுறதுக்கு. நம்ம எங்க போனாலும், ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பான், நடக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எழுதுவாங்க. சட்டமன்றத்துல போனா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாங்க, டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் ஸ்கிரைபர்ஸ், எழுத்தாளர்கள், பதிவு செய்கிறவர்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, வரலாற்றுல, ஊழியத்துல என்னென்னலாம் செய்யறோமோ எல்லாத்தையும் ஆண்டவர் பதிவு செய்கிற ஆண்டவர். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லணும். இப்படி நான் கையை உயர்த்திட்டாலே ஒரு ஆமேன் வந்துடணும், சரியா? சும்மா அப்படி கையை உயர்த்தினாலும் நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லிடணும். எங்க ட்ரைல் பண்ணி பார்ப்போம். அப்படின்னு வந்துடணும். என்ன இப்படி கையை உயர்த்தினா வரலையா? ஆமா, அது இப்படி சொல்லிடணும் எல்லாரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாபா. இது காருக்கு போடுற பெட்ரோல் மாதிரி பாஸ்டுக்கு போடுற ஃபியூல் கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம், ஃபாலோ பண்றோங்கிறதுக்கு அர்த்தம். இங்க பாக்கணும், அங்க வந்தா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாத்தையுமே பதிவு செய்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறார், சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் பதிவு செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் பலன் கொடுப்பார். God sees, God records, God rewards. மறக்கவே முடியாது. பரலோகத்துல 2 புஸ்தகம் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். பழைய ஏற்பாட்டோட கடைசியில பார்க்கும்போது அது ஞாபக புஸ்தகம், புதிய ஏற்பாட்டுல கடைசியில பார்க்கும்போது ஜீவ புஸ்தகம். நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாவம். சோ நம்ம செயல்கள் மிக முக்கியமா இருக்கணும். இங்க இந்த யூதாவினுடைய குமாரரை குறித்து வாசிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு சாதாரண காரியம் தான். ஆனா லீடர்ஸ்க்கு சம்பந்தமா, நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸ்க்கு, ஊழியத்தை இப்ப இருக்கிற இந்த ரெல்ம்ல இருந்து, இந்த ஃபேஸ்ல இருந்து, இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து, இந்த ஒரு கிரிட்டிக்கல் ஜோன்ல இருந்து நெக்ஸ்ட் ஜோனுக்கு கர்த்தர் கொண்டு போனோம்னா, இங்க என்ன செஞ்சாங்களோ அதை நம்ம செஞ்சா போதும், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். நீங்க சர்ச்சினுடைய காரியங்களை முக்கோணத்துல பார்க்கலாம். மேல ஆண்டவர் இருக்கிறார், சரியா? முக்கோணத்துல 3 டிமென்ஷன் இருக்கு. ஸ்கொயர்ல 4 டைமென்ஷன் இருக்கும். என்ன, முக்கோணத்துல 3 டைமென்ஷன். ஒண்ணு மேல, அங்க ஆண்டவர் இருந்து என்ன செய்யணுமோ அவர் அதை செய்யறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப். இந்த முக்கோணத்துல கீழே பேஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கார்னர் இருக்கும், அங்க ஒரு கார்னர் இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஊழியர் அவர் என்ன செய்யணுமோ அவர் அந்த இடத்துல இருந்து அவர் அதை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல விசுவாசிங்களா, தேவ பிள்ளைகளா, ரட்சிக்கப்பட்டவங்களா, அவங்க இருந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சா இந்த 3 ஒண்ணா வரும் பொழுது அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். நல்ல ஒரு ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் சர்ச்சை பாஸ்டுடைய சொத்துன்னு பாக்குறாங்க. சர்ச்சுங்கிறது பாஸ்ட் சொத்து இல்ல. சர்ச்சுங்கிறது, ஊழியங்கிறது எல்லாமே யாருடைய சொத்து? அவர் அங்கிருந்து என்ன செய்யறாரோ, அவர் கொடுக்கிற ஆர்டர்ல இவர் செயல்படும் போது, நம்மளும் இவங்களோட இணைஞ்சு செய்யப்படும் போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ற வார்த்தை தெரியும். சென்ட்ராஃபியூகல், சென்ட்ராபெட்டல்னு சொல்லுவாங்க. சென்ட்ராஃபியூகல்னா என்ன? ஒரு புள்ளிய மையமா வச்சு சுழல்வது. சென்ட்ராபெட்டல்னா என்ன? ஒரு இடத்துல தூக்கி போடுகிற கல்லு அதிர் வளவைகளை ஏற்படுத்தி அதனுடைய எல்லை எங்கோ அந்த எல்லை வரைக்கும் அந்த அதிர்வு போய் சேருது. பாத்தீங்களா? இந்த 2ஐயும் கர்த்தர் சபையில செய்யறார். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்ப இவங்களுடைய லைஃப்ல இருந்து நம்ம படிக்க போற காரியம் என்ன? ஒரு 3 முக்கியமான காரியத்தை அவங்க சொல்றாங்க பாருங்க. 23ஆம் வசனத்துல, இவர்கள் சொல்லுங்க குயவராயிருந்து. எல்லாரும் கரெக்டா அதை சொல்லணும். தப்பா உச்சரிச்சீங்கன்னா வேற மாதிரி போயிடும். இவர்கள் கயவரா இருந்துன்னு வாசிச்சிடக்கூடாது. இவர் குருடா இருந்துன்னு வாசிச்சிடக்கூடாது. இவர்கள் குயவரா இருந்து. குயவர்னா என்ன சொல்லுங்க பாப்போம். குயவர் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? சரி, இந்த பிள்ளைங்க இந்த டீன் ஆல்பாக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆல்பாக்கெல்லாம் என்ன தெரியும்? சவர்மா தெரியும், உப்புமா தெரியும், என்ன பார்பிக்கு தெரியும். இவங்களுக்கு குயவர் அப்படின்னா என்ன அப்படின்னா தெரியாது. குயவர்னா என்ன? நானும் பேசணும், நீங்கள் பேசணும். பானை செய்வீங்க, களிமண்ல உட்காந்து செய்யறவங்க, சரியா? அது இப்ப டெக்னாலஜி வளர்ந்தாலும், சயின்டிபிக்கல் வந்தாலும் அந்த சீன் அப்படியே கொஞ்சம் கொண்டு வாங்க பார்ப்போம். குயவர்கள் அவங்க என்ன இருப்பாங்க, எப்படி ட்ரெஸ் உடுத்திருப்பாங்க, அவங்க கரம் எப்படி இருக்கும், அவங்க வீட்டு வாசல் எப்படி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா, நல்லா அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஒரு ஆத்தங்கரை ஓரம், ஆத்தங்கரை ஓரம் நல்ல ஒரு கொட்டாய் இருக்கு, வாசல்ல மண் இருக்கு, உங்க வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கிறான், ஒரு முண்டாச்சி ஒண்ணு கட்டி இருக்கிறாரு, நடு ஒரு இடுப்புல ஒரு கையில ஒண்ணு கட்டி இருக்கிறாரு, கையில முள்ள களிமண்ணா இருக்கு. இந்த 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 ஒரு சீன் அப்படியே கொண்டு வாங்க. அவங்களுடைய காரியத்துல
இவங்களை ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி கனெக்ட் பண்றாரு பாருங்க. யூதாவின் குமாரர 12 கோத்திரம், அதுல அந்த 4வது புள்ளதான் யூதா. நான் கர்த்தரை என்ன செய்வேன், துதிப்பேன் அப்படின்னு அவன் அந்த பொருத்தனை பண்ணும்போது பிறந்த புள்ள. இந்த யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த புள்ள. அப்ப இவங்களை ஆண்டவர் எப்படி யாரோட ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு பாருங்க, குயவரா இருந்து. ஆமென். எல்லாரும் கவனிக்கணும். குயவர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தரிசனத்தை அவங்களுடைய கேப்பபிலிட்டியில அப்படியே அந்த தரிசனத்தை அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வர்றவங்க தான் குயவர்கள். ஆமென் சொல்லுங்க. They are the one carriers of the vision. They are the one transfer the vision into action. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தரிசனத்தை அப்படியே அவங்க கரங்கள்ல என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே கடத்துறவங்களுக்கு தான் குயவர்கள்னு பேரு. அவங்க கரங்கள்ல நீங்க எதை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு உருவம் கொடுப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. இது பூர்வ காலத்தின் செய்தி. This is an ancient information. It is a right information. சர்ச்சில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற அந்த லீடர்ஸா இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆட்டிடியூட் நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா அவர் குயவனாகவே இருக்கிறார் அப்படின்னு எரேமியால தெளிவா வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் அந்த ப்ராஃபட் அந்த தீர்க்கதரிசியை எங்க கொண்டு போகிறார்னா, ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? அரண்மனைக்கு போக சொல்லல, வேற எங்கேயும் போக சொல்லல, விருந்து வீட்டுக்கு போக சொல்லல. ஆண்டவர் எங்க அவனை போக சொல்றாரு? குயவ வீட்டுக்கு போங்கிறாரு. அங்க உள்ள சீனரிய பாக்குறான், அந்த உள்ள சம்பவத்தை பாக்குறான். ஆண்டவர் அவர் தன்னை அப்படித்தான் ஆண்டவர் ஒப்பிட்டு பாக்குறாரு. எப்பா, நான் ஒரு குயவனா இருக்கிறேன், என்னுடைய பிள்ளையா நீ இருந்தா உனக்குள்ளயும் என்ன மென்டாலிட்டி வரணும்? குயவனா இருக்கிற மென்டாலிட்டி வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குயவனை எது தனித்தன்மை உள்ளவனா மாத்துதுன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த தரிசனமும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த செயல் திறனும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தரிசனம் என்பது நமக்கு மிக முக்கியமானது. ஒரு ஆட்டுக்குட்டிய ஒரு சிங்கம் பார்த்துச்சுன்னா அதனுடைய எண்ணம் எப்படியா இருக்கும்? ஒரு சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டிய பார்த்துச்சுன்னா அந்த சிங்கத்தோட மனசுல என்ன எண்ணம் வரும் சொல்லுங்க? அந்த ஆட்டுக்குட்டிய பார்த்துச்சுன்னா அந்த சிங்கம் மனசுல என்ன நினைக்கும்? அது என்ன நினைச்சிச்சோ எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அந்த சிங்கம் நினைச்சதை இந்த சிங்கம் சொல்லுங்க பாப்போம். இது இன்னைக்கு வேட்டடா, பிரேக்ஃபாஸ்டா, லஞ்சா, டின்னரா பார்க்கும். அது எவன் வளர்த்த ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு அதெல்லாம் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு எனக்கு இதுதான் சாப்பாடு அப்படின்னு நினைக்கும். அதே ஆடை நம்ம பாய், கசாப்பு கடை பாய் இருக்காருல்ல, அந்த ஆலமரத்தடிக்கு கீழே ஒரு கடை போட்டிருக்கிறாருல, அவர் பார்த்தா எப்படி பார்ப்பாரு? அந்த முதுக பிடிச்சு பார்ப்பாரு. கரெக்டா சொல்லுவார், 3.5 கிலோ இருக்கும் சார் அப்படின்பாரு. அவருடைய ஆட்டிடியூட பாருங்க, அந்த ஆட்டின் மேல அவருடைய பார்வையை பாருங்க. அதே ஆடை கொண்டு போய் இந்த தோல் வேலை எல்லாம் செய்யறாங்கல்ல, பெல்ட், இந்த மணி பாஸ் எல்லாம் செய்யறாங்கல்ல, அவனுக்கு முன்னாடி அந்த ஆடை நிப்பாட்டினா அந்த ஆடை அவர் எப்படி பார்ப்பாரு? இந்த தோலை வச்சு எத்தனை மணி பர்ஸ், இந்த ஆட்டோட தோலை உரிக்கலாமா? ராமன் சொல்லுங்க. இந்த ஆட்டுக்கு பெல்ட் செய்யலாமா, ஷூ செய்யலாமா, என்ன? அதான் அவர் அப்படி பார்ப்பாரு. இதே ஆட்டுக்குட்டிய நம்ம கிராமத்துல இந்த வளர்ப்பாங்கல்ல, நம்ம கிராமத்துல வளர்க்குறாங்கல்ல, இந்த செல்ல புராணியா வளர்ப்பாங்கல்ல, ஒரு நல்ல ஆட்டு கிராமத்துல, அவங்க அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க? இறையா பார்க்க மாட்டாங்க. அத வீட்டுல ஒரு செல்ல புராணியா பார்ப்பாங்க, பெட் அனிமலா பார்ப்பாங்க. ராமன் சொல்லுங்கப்பா. அதே ஆட ஒரு மெய்ப்பன் பார்த்தா, ஒரு மெய்ப்பன் பாக்குறான், ஒரு மெய்ப்பன்னா என்ன, ஷெப்பர்டு ஒருத்தர் பாக்குறாரு, அந்த ஆட்டை பார்த்தா எப்படி பார்ப்பாரு? அவனுடைய பிசினஸ்க்கான முதலீடா பார்ப்பாரு. இந்த ஆடை வச்சு எப்படி பராமரிக்கலாம், இந்த ஆடை எப்படி வளர்க்கலாம், இதை வச்சு எப்படி பெருக்கலாம். அப்போ ஒரு பொருள் தான் ஆடுங்கிறது. அந்த ஒரு பொருள் மீது பலருடைய பார்வை வருது. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பார்வைய அவர் எப்படி பார்த்தாரோ அப்படி பார்க்கறதுக்கு ஏற்ற பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் நம்ம கொடுக்கணும். இல்ல கைவைத்து ராமன் சொல்லுங்கப்பா. அதான் அந்த குயவனை தனித்தன்மையா மாத்துகிறது. இந்த குயவர்களுக்கு நான் பண்ற பிரசங்கம் நீங்களா தான் குறிப்பெடுத்துக்கணும். சரியா? முதல் குறிப்பு, 2வது குறிப்புன்னு நான் பேச மாட்டேன். அப்படியே நீங்க அந்த குறிப்புகளை எடுத்துக்கணும். உங்களோட ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்கள் எடுத்துக்கணும். இத ஒரு விதையா மனசுக்குள்ள வச்சு எங்கெல்லாம் விதைக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நல்ல ஒரு அறுவடைய கர்த்தர் நமக்கு தரணும். இது டுபாக ஒரு செய்தி அல்ல இது. சரியா? இது சும்மா அப்படியே உசுப்பேத்துற செய்தி அல்ல.
இது பூர்வ காலத்தின் செய்தி. இது எங்க போனாலும் செல்லும். ஆமென் சொல்லுங்க. எங்க விதைச்சாலும் விதையும், எங்க விதைச்சாலும் அங்க விளையும். கற்பாறையில விதைச்சா கூட அந்த இடத்துல கர்த்தர் ஒரு விளைச்சலை தருவார். மலைகளின் உச்சியில ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டுச்சான். அதனுடைய விளைவு லீபனோனை போல அசைந்தது என்று வாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, குயவர்களாயிருந்தார்கள். இந்த குயவர்களுக்கு முதலாவது தரிசனம். சொல்லுங்க. அதுதான் அவங்கள தனித்தன்மையான மாலா மாத்துது. தரிசனம் இல்லாம ஒருத்தன் களிமண்ல கைய வச்சான்னா அதுல ஒரு புண்ணியமோ இல்ல. சர்ச்சில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா, செகண்ட் ஜெனரேஷனா, தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு வருதா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல முதல் தலைமுறை நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர்ன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க, கை வைத்து காட்டுங்க. நான் தான் என் குடும்பத்துல முத ரட்சிக்கப்பட்டேன். இல்லைங்க, என் குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டாங்க, அந்த கிறிஸ்தவ குடும்பத்துல நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க. இப்ப உயர்த்தினவங்க எல்லாம் நீங்க 2ஆம் தலைமுறை. ஆமென். ஆமா. இதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணனுடைய அம்மா அப்பா எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எனக்கு தெரிஞ்சு இவங்க செகண்ட் ஜெனரேஷன். இப்ப இவங்க பிள்ளைங்க தேர்ட் ஜெனரேஷன், பேர பிள்ளைங்க. இப்படி இருக்கு பாருங்க. அப்ப எல்லாருக்குமே நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற இடத்துல நம்ம என்ன காரியத்தை உருவாக்கலாம். சொல்லுங்க. உருவாக்கலாம். நம்ம கரத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறத எப்படி அதை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கணுமே ஒழிய, ஆண்டவர் பார்த்ததை போல நம்ம பார்ப்போமே ஆனா நிச்சயமா கர்த்தர் நம்ம மூலமா பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. முதலாவது அந்த குயவன தனித்தன்மை உள்ள ஆளா மாத்துறது என்னன்னா தரிசனம். இந்த தரிசனம் என்பது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்ம பாக்குறது அல்ல. தரிசனம். சிலர் சொல்லுவான், சிலர் வீட்டுக்குள்ள நான் கண்ணை மூடி ஜெபம் பண்றேன், உன் வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கணுமா? கண்ணை மூடுனா எப்படிதான் இருக்கும்? எங்க கண்ணை மூடி சொல்லுங்க, கண்ணை மூடுங்க, பத்திலாம் இருட்டா இருக்கு. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன செய்யல, தேவையில்லை. சொல்லுவான், நீ இப்படி நடக்க போது. அப்படி பைபிள்ல எங்கேயுமே த்ரூ அவுட் த பைபிள் இண்டிவிஜுவலுக்கு ஆண்டவர் ப்ராஃபஸின்னு சொல்றதே கிடையாது. ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகம், ஒரு ஊழியம், இதற்காகத்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இதை நீங்க இவால்வேட் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் என்பது இருக்க வேண்டும். உங்களுக்கு கையில ஒரு பேப்பரை கொடுத்து, இன்னும் 5 ஆண்டுகளில் நீ என்ன செய்வாய், இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் உன்னுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கும் என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டு பேப்பர்ல நம்ம கையில கொடுத்தாருன்னா நம்ம என்ன எழுதுவோம்? இன்னும் அடுத்த வருஷத்துல பிள்ளைங்களை நான் பார்த்து கேட்கிறேன், இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல உன்னுடைய லெவல் என்னவா இருக்கும், நீ என்னவா மாற போற? கல்யாணம் ஆகாதவங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கேட்கிறேன், கல்யாணம் ஆணுச்சுன்னா உன்னுடைய லைஃப் நீ எப்படி இருக்கும்? ஜென்ரலா எல்லார போல இருந்து அப்படி இருக்க போறியா? என்ன நீ சாதிக்க போற? என்ன நீ செய்ய போற? எல்லாரையும் நான் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ்ல லாங் டேர்ம் பிளான் இருக்கா? 10 இயர்ஸ்ல லாங் டேர்ம் பிளான் இருக்கா? உங்க கரங்கள்ல ஆண்டவர் இப்ப ஒரு அற்புதமா ஒரு ஆசீர்வாதத்துக்கு பணத்தையோ பொருளையோ இடத்தையோ கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நம்ம நிர்வாகம் பண்ணணும் என்கிற அந்த தொழில்நுட்பம், அந்த நுட்பமான காரியங்கள், ஐடியா நம்மகிட்ட இருக்கா என்று நம்ம மனசுல ஆழமா உணர்ந்தோமையானா சந்தேகமே இல்லை, நம்மளை நம்பி கர்த்தர் நிறைய நன்மைகளை கர்த்தர் தருவார். இவங்க குயவர்களா இருந்தாங்களாம். குயவர்கள் என்று சொன்னால் தரிசனம் மிக்கவர்கள். அல்லேலூயா. இரண்டாவது, அந்த குயவர்கள்னா அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். என்ன இருக்கும்? மெத்தட், செய்முறை. சொல்லுங்க. நீங்க டக்குன்னு களிமண்ணை எடுத்து குயவங்கையில கொடுத்துட்டீங்கன்னா அவன் டக்குன்னு ஒரு காரியத்தை செஞ்சிட மாட்டான். அந்த களிமண்ணை ரா மெட்டீரியலை ஒரு ப்ராசஸ்குள்ள கொண்டு போவான், ஒரு பக்குவப்படுத்துவான். அந்த களிமண்ணை அவன் நல்லா மிதிப்பான். சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வலிக்காம மிதிச்சு சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்றதுல யாருக்கும் வலிச்சிடக்கூடாது. சொல்லுங்க. மிதிப்பான். நீங்க ரொம்ப குத்தி சொல்லாதீங்க, ரொம்ப வலிச்சிடும். சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அடிக்கிறது அடிக்கணும், எது அடிச்சாலும் பட்டு துணியில சுத்தி அடிக்கணும். ஊசி போடுறப்ப சில டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா போட்டதும் தெரியாது, எடுக்கதும் தெரியாது, அந்த மாதிரி ஊசி போடணும். நம்ம அந்த குயவன் அப்படி செய்வான். அவன் ஹேண்ட்லிங் இந்த மெத்தடாலஜி, இந்த காரியத்தை எப்படி செய்யணும், டீலிங் வித் த பீப்புள். நீங்க பெசலையல்னு ஒருத்தர் இருந்தார், ஆசிரிப்பு கூடாரம் கட்டுறதுல கர்த்தர் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அவர் கொடுத்தார். அவங்க எல்லாம் திரைக்கு பின்னாடி இருந்த ஆட்கள். நம்ம மோசைய தெரியும், நமக்கு ஆரோனை தெரியும். பூவாள் சிப்புராள் அப்படின்னு இருந்தாங்க. யாருங்க அவங்க?
பூவாள், எங்க இந்த பக்கம் சத்தமே காணும், பூவாள் சிப்புராள், இவங்கெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா இவங்கெல்லாம் பரலோகத்துல பெரிய அவார்டு வாங்குவாங்க. அவங்க 2 பேரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். அவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். அதான் நான் சொன்னேன்ல, ஆண்டவர் அங்கிருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யறாரு. ஊழியர் என்ன இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யறாரு. பூவாள் சிப்புராள் என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சோம்னா ஆண்டுடைய திட்டம் நடக்கும். ஒரு அலில சொல்லுங்க பாப்போம். இந்த பெசலையல்னு ஒருத்தர் இருந்தாரு. பெசலையல் மோசே மலையில 40 நாள் என்ன ஆண்டவர் தரிசனத்துல காமிச்சாரோ, எல்இடி ஸ்கிரீன் போட்டாரா இல்ல என்ன பண்ணாரோ தெரியல. இப்பெல்லாம் ப்ளூ பிரிண்ட் இருக்கு, வரைபடம் இருக்கு, அப்படித்தானே? வீடு கட்ட போறோம்னா அதனுடைய பில்லர் டைமென்ஷன் எல்லாமே இருக்கு, 3D அனிமேஷன் வரைக்கும் வந்துட்டு. ஆனா மோசே காலத்துல அந்த நாட்கள்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஸ்டோன் டேப்லெட்ல தான் எழுதுனாங்க. அந்த நாட்கள்ல லிட்ரேச்சர் அவ்வளவுதான் இருந்துச்சு. யோசேப்பு வந்த காலத்துல இருந்துதான் எபிரேய எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. யோசேப்பு காலத்துல இருந்துதான் எபிரேய எழுத்து மொழி வளர்ச்சி அடைந்தது. யோசேப்பு அதுக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. யோசேப்பு எகிப்துல இருந்து அவர்தான் எழுத்துக்களை கண்டுபிடிச்சார், அது என்று வரலாறு சொல்லுகிறது. அப்ப அந்த மோசே காலத்துல ஸ்டோன் டேப்லெட் தான் இருந்துச்சான். ஆண்டவர் சொன்னாரு 2 கல்லை நீ வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாரா. அதுலதான் ஆண்டவர் எழுதி கொடுத்தார் 10 கட்டளை எழுதி கொடுத்தார். இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய முழு வரைபடத்தையும் யாருக்கு காமிச்சாரு? ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு, நான் உனக்கு காண்பித்த. அப்ப ஆண்டவர் ஆடியோ விஷயம்ல பக்காவான ஆளா இருக்கிறார். வழியில சொல்லுங்கவா. ஆண்டவர் அந்த நாட்கள்லயே டெக்னாலஜியை பக்காவா ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. இப்ப எத்தனை பேருக்கு ஏடிஎம் கார்டு இருக்கு? எத்தனை பேருக்கு ஜிபே அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ண தெரியும்? ஜிபே. எத்தனை பேருக்கு கூகுள் மேப்பை பார்த்து ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போக தெரியும்? பாஸ்டர், அதெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லவே, ஆண்டவர் எல்லாத்தையும் அது அது அவர் அதுல ரைட், அதுல கரெக்டா அவருக்கு அது தெரியும். அந்த நாட்கள்ல மோசேக்கு ஆடியோ விஷுவல் போட்டு காமிச்சிருக்கிறார், ஒரு பெரிய ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிறார். 3D அனிமேஷன் என்ன, ஆண்டவர் 5D அளவுக்கு பெரிய லெவல்ல காமிச்சிருக்கிறார் மோசேக்கு. இவெல்லாம் அதை குறிப்பெடுத்திருக்கிறார், இந்த தூணு இதெல்லாம். இத பார்த்துட்டு நேரா பெசலேல பார்த்து சொல்றாரு, அப்பா எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு, இது இந்த அளவுல இருக்கணும், இது இந்த அளவுல இருக்கணும், இது இந்த உயரம், இதெல்லாத்தையும் செஞ்சிருன்னு சொல்லவும் அப்படியே பெசலேல் சூப்பரா செஞ்சு முடிச்சுட்டான். அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு மோசே மலையில பார்த்தத இவர் இங்க அப்படியே தரிசனத்துல பார்த்திருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. அந்த அவர் கரங்கள்ல என்னென்ன தெரியுமா கொடுத்தாங்களாம்? என்னென்ன கொடுத்தாங்களாம் தெரியுமா? நீங்க ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? யாத்ராகம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். யாத்ராகமும் 25ஆம் அதிகாரம். அப்படியே நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணுல இருந்து ஒரு சில வசனங்களை 8 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 இருந்து 7 வசனத்தை வாசிக்கணும். இதை எப்படி வாசிக்கணும்னா, அதுல என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன மெட்டல்ஸ் இருக்கு, என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு அதை அப்படி குறிப்பெடுத்து வாசிக்கணும். வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்கு. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை ஒன்னா அப்படி கவுண்ட் பண்ணணும், சரியா? பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இளநீல நூலும், இரத்தாம்பர நூலு, சிகப்பு நூலு, மெல்லிய பஞ்சு நூலு, வெள்ளாட்டு மயிரும், சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும், தகசு தோலும், சித்தி மரமும், விளக்கெண்ணையும், அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும், தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும், ஏபோத்திலும் மார்க் பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தனங்களுமே. என்னென்ன பொருட்கள்லாம் வந்திருக்கு? ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோமா? தங்கம். சொல்லுங்க. இப்ப நான் டக்குன்னு கேட்பேன், நீங்க எல்லாம் சொல்லணும். நான் தங்கம் பாஸ்டர்னு சொல்றவங்க கை வைத்து ராமேன்னு சொல்லுங்கப்பா. தங்கம்மா நீங்க? சரி. அடுத்து என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. நான் வெள்ளின்னு சொல்றவங்க ஒரு அலிலியா சொல்லுங்கப்பா. என்ன பாஸ்டர் எங்களை டீப் ப்ரமோட் பண்றீங்க? நாங்க தான் தங்கம்னு சொல்லிட்டோம்ல. அடுத்து 3வது, எல்லாமே தங்கம் ஆயிட்டா எப்படி வெள்ளி, யார் வெள்ளி ஆகுறது? அடுத்து வாசிங்க. வெள்ளிக்கு அப்புறம்
வெண்கலம். நான் வெண்கலம்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் நான் எல்லாமே பாஸ்டர். அடுத்து பாருங்க, அடுத்து இளநீல நூல். நூல், நான் நூலுன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இது எல்லாமே ஒரு கேரக்டரை குறிக்குது. இது ஒரு பொருளா ஆண்டவர் பார்த்தாரு. ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்புறதற்கு சில பொருட்களை ஆண்டவர் கொண்டு வர சொன்னாரு. இப்ப நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆலயம், அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறோம். தங்கம் தேவை. ஆமே, நம்ம எல்லாம் பாட்டு பாடுறோம், தங்கத்தை கேட்கவில்லை. நான் ஒரு நாள் அந்த பாட்டை உற்சாகமாலாம் பாட மாட்டேன். ஆண்டவர் கேட்கிறாரு, தங்கத்தை, வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, என்னிடத்துல உள்ளத உனக்கு தருகிறேன்னாரு. அப்படிதானா பாஸ்டர்? நான் உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டு விசுவாசி. என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்லைன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு கம்பீரமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்கிட்ட வெள்ளி இல்ல பாஸ்டர், பொண்ணும் இல்ல பாஸ்டர் சொல்லுங்க. அப்ப வெள்ளியும் இருக்கு, பொண்ணு இருக்கு. ரெண்டாவது அடுத்து சொல்லுங்க பாப்போம். என்னிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன். இயேசுவி நாமத்துல எழும்பி, எங்க என்கிட்ட இயேசுவி நாமம் இருக்கு ஒருத்தனை நடப்பிக்கிற அளவுக்குன்னு சொல்றவங்க ராமேன்னு சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் என்ன கேசு? அப்ப ஊழியத்தை ஆண்டவர் செய்யறதுக்கு தங்கத்தை கொண்டு வராரு. தங்கம்னா என்ன தெரியுமா? தங்கங்கிறது ரொம்ப சாஃப்டான மெட்டல். ஆமாவா? சாலமோன் நாட்கள்ல தங்கம் நிறைய வந்துச்சான் ஆலயத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 666 தாளந்து வந்துச்சான். 666 டேலண்ட். அவன் 40 வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறான். அப்ப 40 இன்ட்டு 666 போட்டீங்கன்னா எத்தனையோ லேக்ஸ் கணக்கான கிலோல என்ன வந்திருக்கு. என்ன செய்யணும்னு தெரியாம என்ன செஞ்சாராம்? 300 ஷீல்டு தயாரிச்சாராம். நான் சொல்றது கரெக்ட் தானா? 300. யாராவது வீக்கான மெட்டல்ல ஒரு ஷீல்டு செய்வாங்களா? ஒரு ஷீல்டு எதுக்காக? இந்த மெட்டல் என்ன மெட்டல்? இப்ப நம்ம எல்லாருமே தங்கம் போட்டிருக்கிறோம். சுத்தமான தங்கத்துல எந்த ஒரு ஆபரணத்தையும் செய்யவே, அதுல என்ன செய்யணும்? கலக்கணும். அது என்னதான் 916 இருந்தாலும், பென்சு காரா இருந்தாலும், கேடிஎம் இருந்தாலும், என்ன அதுல கலக்காம நம்ம செய்ய முடியாது. தங்கம்ங்கிறது ரொம்ப சாஃப்டான மெட்டல். இந்த சாலமோனுக்கு பெரிய ஞானம்னு சொல்றோம். ஆனா செல்ஃப் இன்டெலிஜென்ஸ்ல போனதுனால அதை என்ன செய்யணும்னு தெரியாம தங்கத்துல போய் எதை செஞ்சு வச்சிருக்கிறாரு? ஷீல்டு செஞ்சு வச்சிருக்கிறாரு. கான்டெக்ஸ்டே ஒத்து வரல பாருங்க. அது பேசிக்க தப்பா இருக்கு பாருங்க. தங்கத்துல போய் யாராவது நகை செஞ்சாலாவது பரவாயில்ல, தங்கத்துல போய் அவன் ஷீல்டு செஞ்சு வச்சிருக்கிறாராம். அதுவும் எங்க வச்சானா? லீபனோனில் உள்ள காட்டுக்குள்ள போய் வச்சாராம். இல்லையா சொல்லுங்க. காட்டுக்குள்ள போய் நீ வைக்க போறதுக்கு எதுக்கியா தங்கத்துல செய்யணும்? நாட்டுல வச்சாலாவது மக்களுக்கு பிரயோஜனப்படும். அடுத்து அவர் என்ன செஞ்சாராம்? இந்த யானை தந்தத்துல ஒரு சிங்காசனம் செஞ்சாராம். எத்தனை யானைய கொன்னாரோ, எத்தனை யானைய கொன்னாரோ. அந்த யானை தங்கத்துல செஞ்ச சிங்காசனத்துக்கு தங்கத்தால தகடு அடிச்சாராம். இதெல்லாம் கான்டெக்ஸ்டுக்கே வித்தியாசமான காரியம். மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாரு அந்த நாட்கள்ல. என்ன செய்யணும்னு தெரியல. ஃபியூச்சரை மனசுல வைக்காம, எதிர்காலத்தை மனசுல வைக்காம பிரசன்ட்டையே அவரு மேக்சிமைஸ் பண்ணி வாழ்ந்ததுனால மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா சாலமோன் நாட்கள்ல வரி அதிகமா செலுத்தப்பட்டது. எல்லாரும் ரொம்ப நெருக்கப்பட்டாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கிறான்? செல்வம் வரும் பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாதபடி மக்களுடைய வேலை பளுக்களை குறைச்சி இன்னும் பொருளாதாரத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். இவர் என்ன செய்யணும்னு தெரியாம தப்பா பண்ணிட்டார். ஆண்டவர் நம்ம கரங்கள்ல தங்கம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சரியா பயன்படுத்தணும். காட்டுக்குள்ள போய் வைக்கிறதுக்கும் தப்பான காரியத்துல செய்யவும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்வோமானா சபையின் எதிர்காலம் என்ன செய்யப்படும்? பாதிக்கப்படும். தங்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த தங்கம் அது தனித்து செயல்பட முடியாது. அது என்னத்தான் வேல்யூபிளான ஒரு ஆர்னமெண்டா இருந்தாலும் அந்த தங்கத்தை தனித்து செயல்பட முடியாது. ராமேன் சொல்லுங்க. இந்த தங்கத்துக்கு கவனமா கையாளணும். தங்கத்தை நம்ம எல்லா இடத்துலயும் வைக்க முடியாது. தங்கத்தை எல்லா இடத்துலயும் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. தங்கத்தை பத்திரமா வச்சிருக்கணும். நம்ம சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் தங்கம் மாதிரி சில ஆட்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபு. வெள்ளி சொல்லுங்க. இந்த கரண்ட் கம்பிலாம் தங்கத்துல இருக்கா, வெண்கலத்துல இருக்கா, வெள்ளியில இருக்கா? கரண்ட் கம்பி
அலுமினியம். அலுமினியம்னா என்ன? வெள்ளி சம்பந்தமானது தானே. ஏன் வெள்ளியில அவங்க செய்யறாங்க, இரும்புல செய்யாம? அப்புறம் என்ன வேற ஒரு மெட்டல்ல செய்யாம ஏன் கரண்ட் கம்பி எல்லாம் வெள்ளியில செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அது என்ன செய்யும்? ஈஸியா கடத்திடும். சொல்லுங்க. அந்த காரியத்தை ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ற அந்த தன்மை அந்த வெள்ளிக்கு உண்டு. சபையில ஆண்டவர் வெள்ளி மாதிரி ஆட்களை கொடுத்திருக்கிறார். ஆமே. இப்படி சொல்லலாமா? ஈஸியா சூடு ஆயிடுவான், ஈஸியா சூடு ஆக்கிடுவான். புரியுறவங்க சிரிக்கிறாங்க, புரியாதவங்க என்ன சொல்றாருன்னு தெரியலையே. ஆண்டவரே, இவர் ஒரு மாதிரி ஓமைகளாவே பேசுறாரே, புரியும்படி சொல்லுங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமே. ஆமா, ஸ்தோத்திரம். இவர் ஊமைகளாகவே பேசுகிறாரே, இயேசுவே கொஞ்சம் வெளிப்படையா சொல்லும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுங்க. சூடு ஆயிடுவான், சூடா வாங்கிடுவான். 2 நிமிஷம் போதும் அவனுக்கு, டக்குன்னு சூடாக்கிடுவான். இல்லையோ சொல்லுங்க. ஆமா, அந்த பத்த வைக்கிறதுக்கெல்லாம் பத்த வைக்கிற ஆளு. ஆமே. சால்ட்ரிங் பீப்புள். சொல்லுங்க. சால்ட்ரிங் பீப்புள். எங்க சர்ச்சில் உதாரணமா எங்க அப்பா வந்து பழைய ஆள் இல்ல, கரெக்டா இருப்பாங்க டைமிங்கு. அதுல இப்பயுமே என்ன திட்டு வாங்குவாங்க, நிறைய திட்டுவாங்க. டைமுக்கு ஆரம்பிச்சிடணும், பண்ணிடணும், லேட்டா வரக்கூடாது அப்படின்னு திட்டுவாங்க. தாடி வைக்க கூடாது. சொல்லுங்க. ஆமா, பசங்கள்லாம் எங்க சர்ச்சில் திட்டுவாங்க, என்னடா தாடியை வச்சிருக்கிற, தாடி எடு, முடியை ரொம்ப வளர்க்க கூடாது. கரெக்டா இருப்பாங்க. அவங்க அந்த காலத்துல இருந்துட்டாங்க. இப்போ உள்ள இதுக்கு அவங்களுக்கு அது கரெக்டா இருப்பாங்க. ஒரு நாள் சர்ச்சை ஒரு வாலிப புள்ள கூட்டிகிட்டு இருந்தா. என்ன, எங்க சர்ச்சில் 2 படி உண்டு, இந்த பக்கம் ஒரு படி, இந்த பக்கம் ஒரு படி. இந்த புள்ள காத்து இப்படி அடிக்குது. எங்க இருந்து அடிக்குது? கதவு திறந்திருக்கு, காத்து அடிக்குது. எப்படி கூட்டணும்? எப்படி கூட்டணும்? இங்க இருந்து இப்படி கூட்டணும். இந்த புள்ள இங்க இருந்து கூட்டுது. அம்மா, அறிவு இருக்கா உனக்கு? இப்படி கூட்டுற, திருப்பி உள்ள போகுது, கூறுகட்ட, இப்படி ஒழுங்கா கூட்டு அப்படின்னு. அந்த புள்ள என்ன பண்ணிட்டா, விளக்கமத்தை போட்டுட்டு இந்த படி வழியா இறங்கிட்டா. நான் அந்த சமயத்துல இந்த படி வழியா ஏற போறேன். படியில ஏற இன்னொரு பிள்ளைல சொல்றாரு, பாஸ்டர் கோவமா இருக்காரு, போவாத, திட்டு வாங்குவேன், ஓடிரு. அப்ப சர்ச்சுக்குள்ள தங்க மாதிரி ஆள் இருக்கு. சொல்லுங்க. வீட்டுல டீ குடிக்கிற இதெல்லாம் எதுலதான் குடிக்கிறோம்? தங்க கப்பலையா கொடுக்குறோம்? தங்க மாதிரி ஆள் இருக்கு. சொல்லுங்க. அது எல்லா நேரத்திலையும் பயன்பட முடியாது, எப்பயாவது தான், அக்கேஷனா. 2வது எதை மாதிரி ஆள் இருக்கு? சூடாயிருவான். சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூடாகாத, சூடாக்காத. டக்குன்னு சூடாயிராத, அடுத்தவனே என்ன செஞ்சிடாத, நிதானமா இரு. இது வெள்ளி. 3வது என்னது? வெண்கலம். கடினமா இருப்பாங்க ஆளு, பயங்கரமான இருதய கடினம். இருதய கடினம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஹார்டான ஆட்கள். அவங்கள ஒரு அல்லேலியா சொல்ல வைக்கிறதுக்குள்ள நம்ம 4 ஆள் உபவாசம் பண்ணி ஜெபம். பாட்டுக்கு கைத்தட்டி பாட வைக்கிறதுக்குள்ள நமக்கு சிறுகுடெல்லாம் மேல ஏறிடும். அந்த அளவுக்கு அப்படியே, ஆண்டவரே, நாங்கள் எருசலேம் மலையில உள்ள பர்வதம் போல நாங்கள் என்ன செய்வதில்லை, அசைவதில்லை. அல்லேலியா சொல்லுங்க. எப்படி தெரியுமா பார்ப்பாங்க? எவன் பத்த புள்ளையோ இப்படி கத்துதே, எவன் பத்த புள்ளையோ இப்படி பாடுதே, என்ன இப்படி அப்படியே பார்ப்பான். பார்க்கறதுலயே நமக்கு ஆவியெல்லாம். இப்படி ஆட்கள் உள்ளதான். இப்பதான் நான் கேட்டேன், வெண்கலம்னு சொல்றாங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா இந்த வெண்கலத்தை நம்ம இப்படி சொல்றோம், இந்த வெண்கலத்துலதான் விலையேற பெற்ற பொருட்களை வச்சு பூமி கடியில புதைச்சு வைப்பாங்க. எதுவுமே வேஸ்ட் கிடையாது. சர்ச்சுக்குள்ள கோல்டு மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள சில்வர் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ள வெண்கலம் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நூல். சொல்லுங்க. நூல் ஈஸியா என்ன செஞ்சோம்? கவனமா கையாளணும், கவனமா கையாளணும். கொஞ்சம் தங்கத்தை கையாளுற மாதிரி, வெள்ளிய கையாளுற மாதிரி, வெண்கலத்தை கையாளுற மாதிரி. வெண்கலத்தை அடிக்கணும், சுத்தியலை வச்சு அடிக்கணும். வெள்ளிய பார்த்து ஊதுனா போதும், உருவாயிரும். தங்கத்தை லேசா அப்படி கை வச்சா உருவாயிரும். ஆனா நூலு, வெண்கலத்தை கையாண்டா மாதிரி நூலை கையாண்டான்னு வச்சுக்கோங்களேன், இடியாப்ப சிக்கலாயிரும். இல்லையா சொல்லுங்க. பசில்ஸ் எல்லாருமே இல்லையா சொல்லல. ஆமா, இது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், நம்மளால ஸ்பெஷலா இல்லையா சொல்லணும். நூலு பயங்கரமான சிக்கிக்கும், அப்படியே நல்லாதான் இருக்கும். அப்படியும் ஆண்டவர் சபையில ஆட்களை வச்சிருக்கிறார். அவங்களுடைய திங்கிங் வித்தியாசமா இருக்கும், திங்கிங்கே வித்தியாசமா இருக்கும். நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி அன்னைக்கு நூல் மாதிரிதான் வந்திருக்குன்னு இல்லையா சொல்லுங்க. எனக்கு அவருக்கு தான் புரியும். என்ன, நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. பாஸ்டர் என்னதான் சொல்றாரோ, இததான் இருக்குமோ. நூலு சிக்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்கள ரிலீஸ் பண்ணி நார்மல் ஆக்கி ஒரு துணியோட துணியா இணைக்கிறது ரொம்ப ரொம்ப 45 வருஷம் அனுபவங்க. இல்லையா சொல்லுங்க. ஆமா, எத்தனை வருஷம் அனுபவம்? 45 வருஷம் அனுபவம். சும்மா இல்ல, 45 வருஷம் அனுபவம். அடுத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா, தங்கம் சொல்லியாச்சு, வெள்ளி சொல்லியாச்சு, வெண்கலம் சொல்லியாச்சு, நூலு சொல்லியாச்சு. அடுத்து என்னது? மரம். சொல்லுங்க. மரங்களை கொண்டு வராருல, சீத்தி மரம். இது எல்லாத்தையும் யார் தான் ஹேண்டில் பண்றா? பெசலேயல் ஹேண்டில் பண்றார். அதுதான் ஒரு சிறப்பான காரியம். அப்ப எந்த அளவுக்கு அவன் நான் ஒரு குயவன் நினைச்சிருக்கிறான் பாருங்க. ஒரு ஆளால எல்லாத்தையும் செய்ய முடியுமா? ஒரு ஆளு தங்கத்தை ஹேண்டில் பண்றாரு, ஒரு ஆளு வெள்ளியை ஹேண்டில் பண்றாரு, ஒரு ஆளு இந்த வெண்கலத்தை ஹேண்டில் பண்றாரு, அதே ஆளுதான் மரத்தை ஹேண்டில் பண்றாரு. அப்ப அவர் கரங்கள்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கணும் பாருங்க. தங்கத்தை டீல் பண்றப்ப அவர் கையில இருக்கிற வெப்பன்ஸ், வெள்ளிய மாத்துறாரு, வெண்கலத்தை மாத்துறாரு, சுத்தியல் சம்மட்டி வச்சிருக்கிறாரு வெண்கலத்தை ஹேண்டில் பண்றப்ப. அதே பெசலையல் கையில மரத்தை பார்க்கும்போது, நூலை பார்க்கும்போது அதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதுக்கு ஒரு நூலும் ஒரு கத்திரிக்கோளும் அது இருந்தா போதும். அதுக்கேத்த மாதிரியான வெப்பன்ஸ், அதற்கேத்த மாதிரியான மெத்தடாலஜி. இப்ப இந்த நூலை கையாண்டவர் இப்ப எதை கையாளுறாரு? மரம். மரத்தை கையாளுறது ஈஸியா கஷ்டமா? அன்சைஸா இருக்கும். அப்படியே கணுக்கு இங்க இருக்கும் அங்க இருக்கும். அது எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி அழகா பாலிஷ் பண்ணி அதை ஒரு மெஷர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து அழகான ஒரு டேபிளா, அழகான ஒரு சேரா, தேவனுடைய ஆலயத்துல பயன்படுறதுக்கு ஒரு நல்ல பொருளா உருவாக்கணும். ஒரு அமேன் சொல்லுங்க பாபா. இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு அதை தூக்கி விறகுக்கு போடுவோன்னு சொன்னா அதனுடைய டியூரபிலிட்டி, அதுல உள்ள அந்த வீரியம், வைரம் பாஞ்ச கட்டை மரத்துக்கு பிரயோஜனம் இல்லாம நெருப்புக்கு இரையாகி சாம்பலா போயிரும். கத்தர் லீடர்ஸ் ஆகிய நம்ம கரங்கள்ல இப்படிப்பட்ட ஆட்களை கத்தர் கொண்டு வருவார். இப்படி ஆட்களை கொண்டு வருவார். நம்ம ஊழியத்துக்கு போகும்போது மக்கள் எல்லாருமே தங்கமா இருக்க மாட்டாங்க, மக்கள் எல்லாருமே வெண்கலமா இருக்க மாட்டாங்க. வித்தியாசமான பர்சனாலிட்டியில, வித்தியாசமான கல்ச்சர்ல, வித்தியாசமான அண்டர்ஸ்டாண்டிங்ல உள்ளவங்கள வருவாங்க. ஆண்டவர் நம்ம கரங்கள்ல அதை கொடுத்துட்டு நீ என்ன செய்யற அப்படின்னு ஆண்டவர் பாப்பாரு. நம்ம குயவரா இருந்தா தான் அதை எல்லாத்தையும் உருவாக்க நமக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லி கத்தரை தோத்திரம் பண்ணும். நம்ம எல்லாருமே நார்த் இந்தியாவை ரட்சியும், நார்த் இந்தியாவை ரட்சியும்னு ஜோம் பண்ணமா, ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் எப்படி தெரியுமா பதில் தராரு? எப்படி பதில் தந்திருக்கிறாருன்னா, முழு நார்த் இந்தியாவையும் சவுத் இந்தியா கொண்டு வந்துட்டார். ஆமாவா இல்லையா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க ஏரியால எத்தனை நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க? அவன் ஈஸியா வந்து தமிழ் கத்துக்கிறான். ஆனா நம்ம இன்னும் திராவிட இயக்கத்துல இருக்கிறோம். இந்தி ஒழிக. இந்த வருஷத்துக்குள்ள இந்திய நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணிக்கணும்? கத்துக்கணும். கத்துக்கணும்னு வரவே மாட்டேங்குது பாருங்க. மொத்தம் இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? இன்னும் 2 சொல்லித்தரேன். கிரேக்கத்துல 22, எபிரேயத்துல 22, கிரேக்கத்துல 24. சரியா? ஹீப்ரூல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 22. சரியா? கிரீக்ல எத்தனை லெட்டர் இருக்கு? 24. தமிழ்ல எத்தனை? இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து இருக்கு? 26 இங்கிலீஷ்ல. தமிழ்ல 200. உயிரெழுத்துக்கள் எத்தனை? யாரு இப்பொழுது சொல்லுவாள்? உயிரெழுத்துக்கள் 12. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். பாஸ்டர், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குன்னு? உங்க பார்வையே எனக்கு தெரியுது. இது தெரிஞ்சாலும் இங்கிலீஷ் கத்துக்கிறோமோ இல்லையோ, ஹிந்தி கத்த நம்முடைய மனசை மாத்தணும். ஆமேன். வரமாட்டேங்குது. உங்களுக்கு ஹிந்தி கத்து தரவா? எல்லாரும் ஹிந்தியில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதான் வந்துட்டு ஹிந்தி வந்துட்டு, அவ்வளவுதான். எல்லாரும் உருதுல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் கிரேக்கத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் எபிரேயத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்நிய பாஷையில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வந்து எல்லா பாஷையும் நமக்கு வந்துட்டு, நமக்கா வராது, வாயை திறந்தாலே வந்துடும். ஆமேன். ஆமா. அப்ப நம்ம மக்களை ஆண்டவர் கொண்டு வரும்போது அவங்கள நம்ம எப்படி பார்க்கிறோம்? எல்லாம் விளங்க மாட்டான்னு பார்க்க கூடாது. இவர்கள் குயவரா இருந்து, அல்லேலூயா, ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தார். அவன் நாட்கள்ல கரண்ட் கிடையாது, அவன் நாட்கள்ல கட்டிங் மிஷின் எதெல்லாம் கிடையாது. இந்த மனுஷன் இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார். அவனை விட பெரிய வேலை, அந்த நோவாவை விட அந்த வேலை பெரிய வேலை. ஆனா கவனிச்சு பாத்தீங்களா? எல்லா மிருகத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்தாரு.
ஆனா மிருகத்துக்கான உணவை ஆண்டவர் கொண்டு வரல. யார் தான் சேர்த்தாரு? நோவா தான் சேர்த்தார். நோவா அந்த பேழைக்கு ஒரு குயவன். நோவா அந்த நாட்கள்ல அத ஒரு குயவனா இருந்து பார்த்தாரு. அவர் போறப்ப வரப்பெல்லாம் கொப்பேர் மரத்தை பாக்குறாரு. எங்கடா கொப்பேர் மரம் இருக்கு? கொப்பேர் மரம் தானே. கொப்பேர் மரம் பாக்குறாரு, சைஸ பாக்குறாரு. வெட்டுறா, வீழ்த்துறா, எடுத்துருவாடா, எலடா, கண்ணு கட்டிடா, சேர்த்துறா. அந்த கீழ் பூஸ் மரத்தை கட்டிட்டான். இவன் தேடி போனான். ஆனா மிருகங்களை ஆண்டவர் பேழையை நோக்கி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சர்ச்சினுடைய ஸ்ட்ரென்த் நம்ம பார்வையில எண்ணிக்கையில இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படுகிறவங்க கத்தர் அனுதினமோ, நான் சொல்றேன், சீக்கிரத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை கொடுப்பாரு. நம்ம வசதிகளை கத்தர் கொடுப்பார், ஆட்களை கத்தர் கொடுப்பார். ஜனங்களை கொண்டு வருது யாரு வேலை? ஆனா சபையை நோக்கி மக்களை ஆண்டவர் கொண்டு வரும்போது அந்த மக்களை போஷிக்கிறதுக்கு உணவை சேர்த்து வைக்கணும். நோவா அந்த பேழை ஒரு வருஷம் தண்ணியில மிதக்க போகுது. ஒரு வருஷம் அந்த பேழை தண்ணியில மிதக்க போகுது. அந்த ஒரு வருஷம் இந்த நோவாட்ட ஆண்டவர் கொண்டு வந்த எல்லா மிருகங்களுக்கும் சாப்பாடை ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தார். சர்ச்சில் லீடர்ஸா நம்மளை நோக்கி மக்களை ஆண்டவர் கொண்டு வரும்போது ஒரு மக்களையும் பட்டினி போடாம, ஒரு மக்களுக்கு சும்மா அளவு சாப்பாடு கொடுக்காம, ஆண்டவருடைய சபையில மேய்ச்சலுக்கு போதுமான எல்லா விதமான மக்களுக்கும் உணவு கொடுக்க கத்தர் நம்மளை குயவனா உணவுகளை தேடி வரும் காலத்திற்கு முன்பு அந்த எறும்ப போல ஞானமா நம்ம களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிற அந்த ஆவிய கத்தர் நம்ம கொடுக்கணும். கைகளை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லி மகிமைப்படுத்தணும். சேர்த்து வைக்கணும். குயவனா இருந்தாங்க இவங்க எல்லாம். குயவனுக்கு தரிசனம். இரண்டாவது, அந்த முதல் அந்த குயவன்ட்ட நம்ம பார்க்கிறோம், அவனுக்கு ஒரு முறைமை இருந்தது. முறைமை சொல்லுங்க. தங்கத்தை கையாளுற மாதிரியே வெள்ளிய கையாள கூடாது. இன்னைக்கு அநேக இடத்துல நம்ம ஏன் ஒரு இழப்பு வருதுன்னா, தங்கத்தை கையாண்டா மாதிரியே இந்த வெள்ளிய கையாளுறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நபரை நான் எப்படி ஆண்டவரே ஒரு சீஷனா மாத்தணும்? இந்த நபரை நான் எப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா கொண்டு வரணும்? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இந்த நபரை நான் எப்படி ஆண்டவரை டீல் பண்ணணும்? இந்த நபருடைய பிரச்சனை என்ன ஆண்டவரே? இந்த நபருடைய ஆத்துமாவுக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? அந்த நபரை பார்க்கிற பார்வை. சின்ன பிள்ளைய நடத்துற மாதிரியே பெரிய ஆளை நடத்த முடியாது. உங்க அம்மா வந்திருக்கிறாங்க, உங்க எல்லாம் வயதான அந்த அம்மாவை நடத்துற மாதிரி நம்ம எல்லாம் வாலிப பிள்ளைகளை நடத்த முடியாது, கூடாது. யாக்கோபு சொல்றார், அது தெளிவா தன்னுடைய மந்தைய புரிஞ்சிருந்தார். யாக்கோபு என்ன சொல்றாரு? ஏசா வேகமா வான்னு கூப்பிடுறாரு. அப்ப ஏசா சொன்ன அந்த வார்த்தைக்கு யாக்கோபு பதில் கொடுக்கல. அவன் சொல்றான், ஐயா என்னுடைய மந்தையில எல்லாம் பலவிதமான இருக்கு, நான் வேகமா நடத்தினா என் மந்தைக்கே என்ன வந்துடும்? மோசம் வந்துடும். நம்மளை நம்ம புரிஞ்சிருக்கணும். நம்ம கரங்கள்ல ஆண்டவர் கொடுக்கிற ஆட்களை நம்ம புரிஞ்சிருக்கணும். இல்லையா சொல்லுங்க பாபு. சபையில லீடர்ஸ் எல்லாமே நம்ம பள்ளத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மேட்ல இன்னொரு ஆளை நம்ம கொண்டு வர முடியாது. நம்ம மேட்ல இருந்தா தான் பள்ளத்துல இருக்கிற ஆளை என்ன செய்ய முடியும்? குருடனுக்கு என்ன செய்ய முடியாது. சபை மக்கள் நம்ம ஆயத்தமாகணும். ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கத்தர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருமே சர்ச்சுக்குள்ள ரிவைவல்னு சொல்றோம். ஆண்டவர் அது அப்படியே இதுக்கப்புறம் நடக்க போறது, ஜனங்கள் ஒரு வெறுமைக்குள்ள போவாங்க. சர்ச் ஹிஸ்டரி சொல்லுது, சர்ச் ஹிஸ்டரி அதை சொல்லுது. இந்த எழுப்புதல் பீக்குக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க மக்கள். அவங்க உள்ளத்துல வெறுமை இருக்கும், சத்தியத்தை தேடுவாங்க. கத்தர் சாரையா வெட்டுக்கிளிய போல எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது, சபைக்குள்ள மக்கள் கொண்டு வருவார். அப்ப நம்ம பெக்கான்னு முழிச்சிட்டு இருக்க கூடாது. வரப்போற மக்களுக்கு இப்பயே இடத்தையும், வரப்போற மக்களுக்கு இப்பயே சாப்பாடையும் நம்ம ஆயத்தம் பண்ணி வைக்க காலத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கத்தர் நம்ம கொடுக்கணும். ராமன் சொல்லுங்க பாபா. நல்லா படிக்கணும், நல்ல வேதத்தை படிக்கணும், முழங்கால நின்று வேதத்தை படிக்கணும். வாரத்துல ஒருவேளை சபைக்காக ஊழியத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். இன்னைக்கு அந்த ஒரு பொருத்தனை எடுத்துக்கோங்க. இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போகும்போது, மாஸ்டர் நான் வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து நைட்டு ஃபாஸ்ட் பண்ணி சர்ச்சுக்கா நான் ஜாம் பண்ணுவேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். முறைமையை நம்ம கையாளணும். தரிசனம் இருந்தா மட்டும் பத்தாது, முறைமையை கையாளணும். நூலை கர்த்தர் கையில கொடுப்பார். அப்பா இந்த நூலை நீ ஒரு உடையா மாத்தணும் சொல்லுவார். நூலை உடையா மாத்தணும். அதை எப்படி செய்யணும்னு நமக்கு இந்த நுணுக்கம் நமக்கு தெரியணும். வெண்கலத்தை கொடுப்பார். வெண்கலத்தை எந்த கையில வாங்குறோமோ அதே கையில கல்லுகளை கொடுப்பார். கல்ல கொடுப்பார். நீங்க வெண்கலத்தை அடிச்சு அதே சம்மட்டிய வச்சு சுத்தியலை வச்சு கல்ல அடிச்சீங்கன்னா கல்லு சுக்குநூறா. அப்ப எவ்வளவு பெரிய கிருபைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு பாரு. இந்த மல்டி டாஸ்க் ஓரியன்டா இந்த பெசலேல் இருந்திருக்கிறான். இரும்பு மட்டும் கர்த்தர் கொடுக்கல, மத்த எல்லா உலோகத்தையும் கொடுத்திருக்கிறார். தோலை கொடுத்திருக்கிறார், மிருகங்களின் தோலை கொடுத்திருக்கிறார். அந்த தோலுல தகசு தோலை உண்டு பண்ணி மேற்கூரை சைடு அடப்பு எல்லாத்துக்கும் அந்த பெசலையல் உருவாக்கி இருக்கிறான் ஒரு நபர். அவன் கூட சேர்ந்து வேலை செய்ய அகோலியாபையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம குயவனா நின்றோம்னா நம்ம கூட கிருபை உள்ள ஆட்களை, சேம் மைண்டட் பீப்புள, லைக் மைண்டட் பீப்புள, தரிசனம் உள்ள ஆட்களை, பவுலாக இருந்தோம்னா தீமோத்தேயு, எப்பாப்ரா, தீத்து போன்ற நல்ல ஆட்களை கர்த்தர் நம்ம கூட கொண்டு வருவார். நீ பர்னபாவா இருந்தா உன் கூட கர்த்தர் நல்ல கிருபை உள்ள ஆட்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் இந்த செய்தியை நான் இந்த வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேன். உங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல நீங்க நல்ல கயவரா இல்ல, சும்மா அந்த மாஸ்க் கல்ச்சர். இப்ப எல்லாம் மாஸ்க் கல்ச்சர். கொரோனாவில மாஸ்க் போட்டோம். இப்ப எவன் மாஸ்க் போடுறான் சொல்லுங்க? நேத்தெல்லாம் நிறைய மாஸ்க பார்த்திருப்பீங்க. எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் எல்லாம் உட்காந்துக்கிட்டு மாஸ்க போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு மூக்க பார்த்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம். ஐயோ, நம்ம முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாராயங்கிறது தண்ணி அடிக்கிறவன் அவனை பார்த்தாலே நம்ம என்ன செய்வான்? குடிகாரனா நீனு அப்படின்னு சொல்லுவோம். அவனும் தலையில துண்டை போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு வந்து குடிப்பான் எங்கேயாவது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே நான் வேகமா சொல்றேன். என்ன இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் கூட போய் நின்று டாஸ்மாஸ் கடையில என்ன செய்யறாங்க? நம்ம குடிகாரனை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? இன்னும் வர நாட்கள்ல சாராயம் சாப்பாட்டுல ஒரு பொருளா மாறிட்டு, மெனுவா மாறிட்டு. கடைக்கு போனா எப்படி இப்ப பொரியல், அவியல், அப்புறம் என்ன இருக்கு, ஊறுகா, அத மாதிரி சாப்பாட்டுல நம்ம உணவுல அதுவும் ஒண்ணு அங்கமா வந்துட்டு கலாச்சாரத்துல தவிர்க்க முடியாத நிலைமை. இப்படிப்பட்ட காலத்துலதான் வாழ்றோம். சும்மா நான் அங்க போனேன், இங்க போனேன், அதை பண்ண, மொபைல பார்த்தேன், அதை பண்ண, இதை பண்ணன்னு கயவரா இருந்தோம்னா, கூமுட்டையா இருந்தோம்னா, ஒரு அழியில சொல்லுங்க பாப்பா. இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சும்மா அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், அங்க போனன்னு இல்ல. நம்ம யாரு? ஆண்டவர் இந்த காலத்துல எதெல்லாம் கரங்கள்ல கொடுக்கிறாரோ, செல்லா காசை கையில கொடுத்தாலும், தகரத்தை கையில கொடுத்தாலும், அதை உருவாக்குற குயவனானே வச்சிருக்கிறாருங்கிற அந்த மனப்பான்மை நமக்கு வேணும். கை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றேன், நீங்க புரியுதான்னு பாருங்க. என்ன எனக்கு புரியுதான்னு பாருங்க. நான் இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமமா வருவாங்கன்ட்டு நான் அந்த ப்ரொஜெக்டர் எல்லாம் கொண்டு வர சொன்னேன். என்ன இன்னைக்கு ஆண்டவர் இப்படி நம்மளை கொண்டு போறாரு. என்ன எல்லாமே பிள்ளைங்க வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், என்னை கவனிக்கிறீங்களா? தண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி, ஒரு பாட்டில் இருக்கா ஏதாவது? சும்மா ஒரு சொட்டு தண்ணி இங்கே இருக்கா? இந்த பாருங்க, இங்க பாருங்க. ஒண்ணு இல்ல, ரொம்ப எல்லாம் இல்ல. என்ன இந்த ஒரு சொட்டு தண்ணி எடுத்து நல்ல பளபளன்னு இருக்கிற அந்த இரும்பு துண்டு, நெருப்புல வச்சு எடுத்த இரும்பு துண்டு நல்லா ரெட் கலர்ல இருக்கு. இந்த ஒரு டிராப் தண்ணியை எடுத்து அந்த இரும்பு, கொதிக்கிற இரும்புல அப்படி போட்டோம்னா அந்த தண்ணி என்ன ஆகும்? சுருன்னு சவுண்டு கேட்கும், தண்ணி காணாம போயிடும். சரிதானா? சூப்பரா சொன்னீங்க. அதே தண்ணி குளத்துல தாமரை இலை இருக்குல்ல, தாமரை இலை, அந்த தாமரை இலையில ஒரு சொட்டு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி எப்படி இருக்கும்? ஒட்டாது, ஆடும். நான் என் மனசுல இருக்கிறது உங்க வாயில வர மாட்டேங்குதா? அப்படியே இருக்கும், இலையில இருக்கும், பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? பாதரசம் மாதிரி இருக்கும், முத்து மாதிரி இருக்கும். ஆமே, தனித்தன்மையா இருக்கும். ஏன்னா அது எங்க இருக்கு? அதே தாமரை இலையில இருக்கிற அந்த தண்ணி சொட்டு விலகி மத்த தண்ணியோட கலந்துச்சுன்னா எல்லாத்த போல மாறிடும். முத்து மாதிரி இருந்தியாப்பா, அது நேத்து பாஸ்டர். இன்னைக்கு செத்து மாதிரி இருக்கியாப்பா, அது இன்னைக்கு பாஸ்டர். அந்த தனித்தன்மை என்னப்பா? இலையில அப்படியே முத்து மாதிரி இருந்தியப்பா,
அதே தண்ணி தான் சிப்பி இருக்குல்ல, கோரல் சிப்பிக்குள்ள இருக்கு. அதே தண்ணி சிப்பிக்குள்ள என்னவா மாறுது? அது சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் 15 வருஷம் ஆகுமா அந்த சிப்பிக்குள்ள பாதுகாப்பா, அந்த சிப்பிக்குள்ள பத்திரமா, அந்த இடத்துக்குள்ள அந்த தண்ணி தான் உள்ள. அந்த தண்ணி 15 வருஷம் அந்த சிப்பிக்குள்ள இருக்கிறது. அந்த கோரலுக்குள்ள அந்த சிப்பி 15 இயர்ஸ் அந்த டியூரேஷன்ல அது ஒரு ஆர்னமெண்டா மாறுது. இந்த முத்துக்கு என்ன மதிப்பு? அதே தண்ணி இரும்பு துண்டுல சுருன்னு அழிஞ்சு போயிட்டு, அதே தண்ணி தாமரை இலையில கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற இடம் வரைக்கும் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல, அந்த என்வரான்மெண்ட்ல தனித்தன்மையா இருக்கு. ஆனா அந்த என்வரான்மெண்ட் விட்டு மாறுச்சுன்னா அது தன்னுடைய தனித்தன்மையை மறந்து எல்லாத்த போல மாறிடுது. அதே அந்த தண்ணி சொட்டு ஒரு முத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த சிப்பிக்குள்ள இருந்துச்சுன்னா, தன்னை அடக்கி ஒடுக்கி டிசிப்ளினா அந்த இடத்துக்குள்ள அகாமடேட் பண்ணி ஒரு ஃபியூச்சரை மனசுல வச்சு, அது பிரசன்ட் அந்த டெம்பரவரி என்ஜாய்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு நம்மள ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாருங்கிற அந்த பாரத்தோடு அந்த தரிசனத்தோடு இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அந்த தண்ணி சொட்டு அடங்கி இருக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது தன்மையே மாறி என்னவா மாறுது? முத்தா மாறுது. நீங்களும் நானும் எங்க இருக்க போறோம்? நம்மளை நம்பி ஆண்டவர் கொடுக்க போறார் ஆட்களை. நம்மளை நம்பி ஒரு பெரிய கிருபையை வச்சிருக்கிறார். இந்த திருச்சபையினுடைய கடைசி சாப்டரை எழுத போறது நீங்களும் நானும் தான். பைபிளினுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் எழுதுனது மோசே. பைபிளினுடைய நடு சாப்டர் எழுதுனது தாவீது. இந்த பைபிளினுடைய கடைசி சாப்டர் எழுதுனது யோவான். திருச்சபையினுடைய கடைசி சாப்டர் எழுத போறது இப்ப இருக்கிற திருச்சபை தான். நம்ம ஆயத்தமாகணும். யூதாவில இவங்க குயவரா இருந்தாங்க. ராமேன் சொல்லுங்க பாப்பா. இங்க நீங்களும் நானும் குயவரா காணப்படணும். இன்னைக்கு அநேக கயவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக கல்லர்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையா மாத்துறவன். ஆனா நீங்களும் நானும் குயவரா காணப்படணும். அல்லேலூயா. நம்முடைய ஆட்டிடியூட் மாறணும், நம்முடைய கேரக்டர் மாறணும், நம்முடைய மெத்தடாலஜி மாறணும். அந்த பாரத்தை நமக்குள்ள ஆண்டவர் ஆழமா தந்தாருன்னா செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நமக்குள்ள நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நம்ம மூலமா எனக்குள்ள நடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அந்த தரிசனம் நமக்கு புரிஞ்சுச்சுன்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற இடத்துல குயவனாவே மாத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. இன்னொரு உதாரணம் சொல்லவா? தீ எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? தீ இப்ப கலிபோர்னியால வந்துச்சு. அது என்னதுங்க? காட்டு தீ. அதை பார்த்து நம்ம எல்லாம் கையெடுத்து கும்பிட்டோமா இல்ல அதை வளர்த்தோமா? அதை என்ன பண்ணோம்? பார்த்து அந்த தீய பார்த்தவன எல்லாரும் ஐயோன்னு அலறான். அதை அழிக்குது காட்டு தீ. தீ ஒரு வீட்டுக்கு வந்துட்டுனா பக்கத்து வீடு ஏழை, பக்கத்து வீடு பாவம் விதவை, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொருளும் இல்ல, இவங்க பாவம் கடங்காரவங்களுக்கு அந்த தீ தெரியாது. வந்துச்சுன்னா எல்லா வீட்டையும் என்ன செஞ்சிடும்? இது ஒரு வகை. அதே தீய ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு கட்டுப்பாடுக்குள்ள பண்ணு வந்து அதை ஒழுங்குக்குட்படுத்தி நம்ம வீட்டுல அடுப்புல வைக்கிறோம். ஆமென் சொல்லுங்கவா. நம்ம அடுப்புல வைக்கிறோமா? அங்க அழிவை கொண்டு வந்த தீ ஒரு அடுப்புக்குள்ள ஒருவேளை உணவுக்கு அது பயன்படுது. ஆமாவா இல்லையா? அதையும் தீ தானே, இதுவும் தீ தானே. அந்த தீ அழிக்குது, இந்த தீ உருவாக்குது. அதே தீ ஒரு விளக்குக்குள்ள கொண்டு வந்து, அந்த தீய விளக்குக்குள்ள கொண்டு வந்து அதுல ஒரு தீய வச்சு ஒரு குமிழ வச்சு அது வீட்டுக்குள்ள வெளிச்சம் காட்டுது. ஆமே, வெளிச்சம் காட்டுது. நீ எங்க இருக்கிறன்னு அந்த விளக்கு உனக்கு காட்டுது. அந்த விளக்கோட அவுட்புட் நீ யாரு, நீ எங்க இருக்கிற, எங்க போகணும்னு காட்டுது அந்த நெருப்பு. அதே தீ அழிச்சிச்சு. அதே தீ ஒன் டைமுக்கு யூஸ் ஆகுது. அதே தீ நம்முடைய டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்ணுது. அதே தீ தான் அதை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி ஒரு விளக்குக்குள்ள வைக்கிறான். அந்த தீயை எல்லாரும் என்ன செய்யறான்? எடுத்து கும்பிடுறான். நம்ம சர்ச்சில் எல்லாம் கோபுரத்துல சிலுவை போட்டிருப்போம். இந்த லைட்டை யாராவது சாமியை கும்பிடுவானா? ஆனா அதே கோபுர வாசல்ல இருக்கிற அந்த சிலுவை லேம்ப யாரா இருந்தாலும், அப்ப நீங்களும் நானும் காட்டு தீ மாதிரி இருக்க போறோமா? இல்ல நீங்களும் நானும் ஒருவேளை பயன்படுறதுக்கு அடுப்புல வர்ற நெருப்பா இருக்க போறோமா? இல்ல நீங்களும் நானும் சும்மா ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு
விளக்குல இருக்கிற தீயா இருக்க போறோமா? இல்ல. சமுதாயத்துல மதிக்கத்தக்க அளவுல, நம்மளை நினைச்சாலே அவனுக்கு ஒரு மரியாதை வர்றத்தக்க அளவுல, ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு இடத்துல, கனத்துக்குரிய இடத்துல, கனமான பாத்திரமா வரப்போறமாங்கிறது நம்ம கரங்கள்ல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாவம். அதான் அந்த குயவன். இந்த யூதாவின் அவங்க எல்லாரும் குயவர்களா இருந்தாங்களாம். ஒரு ஆமேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரெண்டாவது இவங்களுடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது 27ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை. இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயாமிலும் கெதராவிலும் குடியிருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, குடியிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தாங்களாம்? குயவரா இருந்தார்கள். இரண்டாவது குடியிருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, குடியிருந்தார்கள். அவங்களுடைய ரெசிடென்சியல், அவங்களுடைய இன்ஹாபிட்டன்ட், அவங்களுடைய அட்ரஸ் எங்க? இந்த யூதாவின் குமாரரை அவங்க யாருன்னா குயவர்கள், தரிசனம் உள்ளவங்க, உருவாக்குகிறவங்க. அவங்க எங்க சார் இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய இடத்தை அங்க போட்டிருக்கு. என்ன இடம் சொல்லுங்க? நெத்தாயாமிலும் கெதராவிலும் குடியிருந்தாங்க. இந்த நெத்தாயாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெத்தாயாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெத்தாயாம்னா விதை தானியங்களை சேர்த்து வைக்கிற வேர்ஹவுஸ் அர்த்தமா. இந்த நெத்தாயாம் அப்படின்னா அது எதுக்கு ஸ்பெஷாலிட்டி? இப்ப கப்பர் நகோம் அப்படின்னு வாசிக்கிறோமா? கப்பர் நகோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கப்பர் நகோம்னா ராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடம். நீங்க கப்பர் நகோமிலே அப்படின்னா நிறைய ராணுவ வீரர்கள் அங்க வருவாங்க. ராணுவ வீரர்கள், அது கப்பர் நகோம். எருசலேம் அப்படின்னா தேவாலயம். சரியா? இப்படி ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பு தன்மை இருக்கு. இப்ப இந்த நெத்தாயாமிலே அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க நிறைய வேர்ஹவுஸ் இருக்குமா, விதை தானியங்கள், விதைக்கிறதுக்கான தானியங்களை சேர்த்து வை இடம். அதான் நெத்தாயாமிலே. இந்த யூதாவின் குமாரர்கள் சும்மா கண்ட இடத்துல அவங்க குடியிருக்கல. இவங்க எங்க குடியிருந்தாங்களாம்? நெத்தாயாமிலே குடியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா அங்கதாயா விதை தானியம் சேர்த்து வைக்கிற இடம். அல்லேலூயா. கெதராவிலே குடியிருந்தாங்களாம். கெதரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அரணான இடம். வாசிங்க யோசுவா 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 15:36. யோசுவா 15:36. யோசுவா 15:36. அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த கெதராவிலே அந்த இடத்துல ஒரு அரணான பட்டணம், ஒரு ஃபோர்ட்ரஸ். இட் இஸ் a city of protest. யோர்தான் நதிக்கரையிலே நல்ல ஒரு சமவெளி தளத்துல இருக்கிற ஒரு இடம். இவங்க வேற எங்கேயாவது குடியிருந்திருக்கலாமே. இவங்களுக்கு கண் பார்க்கிற இடத்துல குடியிருந்திருக்கலாமே. லோத்துவ போல கண்ணை ஏறிட்டு பார்த்து அந்த அழிய போகிற சோதம் குமாரா அவன் பார்வைக்கு ஏதேன போல இருந்துச்சே, அவன் அங்க தன்னுடைய குடியிருப்பை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. இல்ல, யூதாவின் குமாரர் ஒரு நல்ல லீடர், குயவரா இருக்கிறது மட்டுமல்ல, நம்ம இருக்கிற இடத்தை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். அல்ல, கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றோமே, ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனி உள்ள வாழ்வு அப்படின்னு சொல்றோமே, எதை வச்சு நம்ம சொல்றது தெரியுமா? ஃபெய்த்ஃபுல்னஸ். நம்ம உண்மையா இருக்கிறது தான் பலனுள்ள வாழ்வுக்கு சமம். ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் சீன் இன் தி லைஃப் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ். கொஞ்சத்துல ஆண்டவர் நம்மளை உண்மையா வச்சிருக்கிறார். எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்த இடத்துக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் அந்த குடும்பத்துல மூத்த பிள்ளையா, ரெண்டாவது பிள்ளையா உன்னை ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா உன் ஃபேமிலிக்கு நீ உண்மையா இருக்கணும். ராமேன் சொல்லுங்க பாபா. ஸ்கூல் கேம்பஸஸ்ல நீ உண்மையான ஒரு ஸ்டூடெண்டா காணப்படணும். சர்ச்ல ஒரு உண்மையான விசுவாசியா காணப்படணும். ஃபேமிலியில உண்மையான மதரா, உண்மையான ஒய்ஃபா, ஃபெய்த்ஃபுல்லான ஹஸ்பண்டா, ஃபெய்த்ஃபுல்லான ஃபாதரா கர்த்தர் நம்மளை வைக்கிறதுக்கு வேண்டும்.
நம்மள ஆண்டவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா வச்சிருந்தாருன்னா, ஒரு பிசினஸ் மேனா வச்சிருந்தாருன்னா, அந்த இடத்துல நம்ம உண்மை உள்ளவங்களா அங்க குடியிருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நாம் குடியிருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிரு. நம்முடைய தேசம் எதுன்னு நமக்கு நல்லா தெரியணும். அல்லேலூயா. நம்முடைய தேசம் எது, நம்முடைய எல்லை எது, நம்முடைய பவுண்டரி எது, இந்த இடத்தை விட்டு வெளியே போக கூடாதுங்கிற ஒரு தெளிவு நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற எல்லா நன்மைகளையும் நம்ம போஷிக்க, நம்மள ஆண்டவர் என்ன விதத்துல போஷிக்கிறாரோ, நெத்தையாமில கெதராவில குடியிருந்து ஆண்டவர் கொடுக்கிற எல்லா நன்மைகளையும் நம்ம சுகந்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம வாழ்ற காலம் அது எப்படிப்பட்ட காலமா வேணா இருக்கலாம். வேதாகம காலத்தை விட இந்த காலம் மோசமானதுன்னு சொல்ல முடியாது. இதை விட மோசமான காலங்கள் வேதாகம காலங்கள். வேதாகம காலத்துல பஞ்சத்துக்காக பிள்ளைய என்ன பண்ணாங்களாம், வெட்டி சமைச்சாங்களாம். இப்ப இந்த அளவுக்கு பஞ்சம்லாம் நம்ம நாட்டுல இல்ல. வேதாகம நாட்கள் பயங்கரமான கொடுமையான நாட்கள். ஆனால் தீமோத்தேயு சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுல, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர் பணப்பிரியராகவும் தற்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தாய் தப்பன்மாரை மதியாவதற்காகவும் தூஷிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆண்டவர் நம்ம கொடுத்த சத்தியம், ஆண்டவர் நம்ம கொடுத்த உபதேசம், அதுல குடியிருக்க கர்த்தர் நம்ம கிருபை கொடுக்கணும். அல்லேலூயா. டெய்லி விசுவாச பிரமாணத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். எங்க சர்ச்சில் மாசத்துல கம்யூனியன் சண்டே அன்னைக்கு எல்லா சபை மக்களையும் வந்திருக்கிற எல்லாரும் எல்லா சர்வீஸ்லையும் எழுமி நிக்க வச்சு நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், நம்ம விசுவாச பிரமாணம் என்ன என்பதை ஸ்கிரீன்ல போட்டு எல்லாரையும் வாசிக்க சொல்லுவோம். வாசிக்க சொல்லிட்டு மக்களை பார்த்து கேட்பேன், முடிவு ரெண்டு விதத்துல உனக்கு வரலாம். ஒண்ணு, நம்ம ஆண்டவரை சந்திக்கிற நாள், இல்லைன்னா ஆண்டவர் நம்மள, அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவரை சந்திக்கிற நாள்னா என்ன? நான் ஆண்டவரை சந்திக்கிற நாள் எப்ப 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 நான் ஆண்டவரை சந்திக்கிற நாள் எப்ப? எப்ப வேணாலும் வரலாம். ஆண்டவர் நம்மளை சந்திக்கிற நாள், நல்ல வேலை அந்த நாளை மட்டும் சொல்லல. சொல்லியாச்சுன்னா கடைசி சண்டை அன்னைக்கு சபை நிறைஞ்சு வழியும். இது எப்ப வருதோ தெரியாது, அதான் முடிவு. ஆமாவா இல்லையா? இந்த உடம்புல, இந்த உயிருக்குள்ள ரெண்டு பகுதி இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஆவி, ஆத்மா, சரீரம், ட்ரைகாட்டமின்னு சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு புரியாது. என்ன, உயிர்ல ரெண்டு பகுதி இருக்குப்பா. ஒண்ணு உடம்பு, இன்னொன்னு ஆத்மா. என்ன, உயிருக்குள்ள ரெண்டு பகுதி வச்சிருக்கிறாரு. இந்த உயிர்ல ரெண்டு இருக்கு. ஒண்ணு உடம்பு, சொல்லுங்க. ரெண்டாவது ஆத்மா. இந்த ஆத்மாவை யாருமே பார்க்க முடியாது, அப்படிதானா? ஆத்மாவை நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர்மார்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, என் ஆத்மாவை அவன் பிடிச்சிட்டு போயிட்டான், என் ஆத்மா. நம் சீனியர் பாஸ்டர் சொல்லுவாரு, ராஜாவணி பாஸ்டர், உன் ஆத்மாவை நீ ஏன் பத்திரமா வச்சிருக்கலன்னா அந்த ஆத்மாவை நீ எப்படி பத்திரமா வச்சுக்க முடியும்? நம்ம சொல்லுவோம், அந்த கலக்க லாங்குவேஜ்ல சொல்லுவோம், ஆத்மானா என்ன, நமக்குள்ள இருக்கு. இந்த உடம்பு மண்ணுல இருந்து வந்ததுனால எப்படிப்பட்ட உடம்பா இருந்தாலும், அவன் ஆலோபதியா சாப்பிட்டாலும், சொல்லுங்க, என்னங்க அதோட நிப்பாட்டிக்கிட்டீங்க, ஹோமியோபதியா சாப்பிட்டாலும், சித்தாவா சாப்பிட்டாலும், பழங்களா சாப்பிட்டாலும், காய்கறியா சாப்பிட்டாலும், என்ன சாப்பிட்டாலும் இந்த உடம்பு எங்கதான் போயிரும்? மண்ணுக்கு தான் போயிரும். ஆனா அந்த ஆத்மா இருக்கு பாருங்க, இந்த ஆத்மா எங்க போயிரும்? ஆண்டவர்கிட்ட போயிரும். அததான் பைபிள்ல விலையேற பெற்ற பொக்கிஷத்தை எதுல வச்சிருக்கிறாங்களாம்? இந்த மண் பாண்டை ஈஸியா உடைஞ்சிரும். ஆனா உள்ள இருக்கிற அந்த மேட்டர் இருக்கு பாருங்க, அது கனத்துக்குரியது. எந்த காசு கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, அது ரொம்ப முக்கியம். இந்த மண்ணுக்குள்ள இந்த உடம்பு போயிரும், அந்த ஆத்மா எங்க போயிரும்? ஆண்டவர்கிட்ட போயிரும். இந்த உடம்ப நம்ம பார்க்கறதுனால நம்ம அதுக்கு ரொம்ப கேர் கொடுக்கிறோம். நம்ம ஆத்மாவை பார்க்காததுனால கவனமா என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? பார்க்க மாட்டேங்கிறோம். இந்த உடம்புக்கு 6 பேக்ஸ் வரணும்னு நினைக்கிறோம். ராமன் சொல்லுங்க பாபா. வயசு ஆக ஆக, சொல்லுங்க, நீங்க எல்லாம் ரொம்ப சோர்ந்து போன மாதிரி ஆயிட்டீங்க. இந்த பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் போடுற மாதிரி ஆயிட்டு. சொல்லுங்க, வயசு ஆக ஆக உடம்புல பலன் குறையும், ஆத்மாவில பலன் கூடும்.
சரீரம் நாளுக்கு நாள் என்ன ஆகும்? தோலெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும், பல்ல ஆட ஆரம்பிச்சிடும், தலைமுடியெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க டை அடிப்பான்னு. நான் சொல்லுவேன் ஐ டை நெவர் ஐ டை அன்டில் ஐ டை. என்னை பார்த்தா சொல்றாங்க 3 பிள்ளைக்கு அப்பாவா, என் பையன் பக்கத்துல இருந்தான்னா என்ன அண்ணன் தம்பியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தோணுது. அட்லீஸ்ட் இதாவது நமக்கு வயசாயிட்டுன்னு காட்டி கொடுக்குது. இயற்கையினுடைய சிம்டம்ஸ் அதெல்லாம். பல்ல ஆட ஆரம்பிச்சிடும், கண்ணு இப்ப சரியா தெரிய மாட்டேங்குது, பொடி எழுத்து. அதனால என்ன போட வேண்டியிருக்கு? நீ என்னத்தான் நீ அரவிந்துக்கு போனாலும், அங்க போனாலும், இங்க போனாலும் சரீரம் நாளுக்கு நாள் என்ன ஆகும்? அதுக்குன்னு கண்டதையும் தின்னா குண்டாவான் பாச சொல்லிட்டா நீ இஷ்டத்துக்கு போக கூடாது. என்ன அதுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும். சிலர் வச்சா குடுமி. சிலர் சொல்லுவாங்க, என்னங்க பழமொழி தமிழ் கும்பகோணம் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, சொல்லுங்க. வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை, அப்படி இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை முடிவெட்டுற கடைக்கு போய் சரி பண்ணிட்டு வந்துடணும், இல்லையா? சொல்லுங்க. ஆமா. சிலர் பாத்தீங்கன்னா ஆத்மா அது நாளுக்கு நாள் புதிதாகுது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே சோல் ஒவ்வொரு நாளும் புதுசாகுது, சரீரம் ஒவ்வொரு நாளும் பழசாகுது. ஆனா அதை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆத்மாவை பார்க்காததுனால முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், ஜபமா பிறகு பார்த்துக்கலாம், வேத வாசிப்பா பிறகு பார்த்துக்கலாம், எதை வேணாலும் ஸ்கிப் பண்ணுங்க. வேதத்தையும் ஜபத்தையும் தேவ சத்தம் கேட்கறதையும் தேவ சித்தம் செய்யறதுலையும் நம்ம சிந்தை மாறுவதிலையும் ஒரு நாளும் காலதாமதம் பண்ணவே கூடாது. ஒரு வழியில சொல்லுங்க பாபா. நான் ஒரு 4 காரியம் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க சரிங்களா? 4 காரியம் சொல்றேன், எந்திரிச்ச உடனே சொல்லுங்க. எல்லா வாலிப பிள்ளைகள் எந்திரிச்சு நிலுங்க பாப்போம். இல்ல வாலிப பிள்ளைங்க இல்ல இல்ல பிள்ளைங்க இல்ல சண்டே கிளாஸ் பிள்ளை வாலிப பிள்ளை எல்லாமே நீதான். நான் சொல்லதை சொல்றியா? என்ன நான் சொல்லதை சொல்லியா? எந்திரிச்ச உடனே முத நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன். என் குரலை அப்பா அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி, என்னையா என் குரலை அப்பா அம்மா கேட்கறதுக்கு முன்னாடி, அண்ணன் கேட்கறதுக்கு முன்னாடி என் குரல் யார்கிட்ட தான் கேட்கப்படும்? ஃபர்ஸ்ட் நான் பேசினா யார்கிட்ட பேசுவேன்? ஆண்டவர்கிட்ட பேசுவேன். 2வது, ஃபர்ஸ்ட் நான் பார்த்தா பைபிளை தான் பார்ப்பேன். சொல்லுங்க. என் ஃபர்ஸ்ட் என் கண்ணால ஒரு காரியத்தை நான் பார்க்கறேன்னா பைபிள் வேர்ட்ஸை தான் நான் பார்ப்பேன். சரியா? இது 2வது. 3வது ஒண்ணு சொல்லவா? நிறைய இருக்கு, 3ஓட நிப்பாட்டிக்கிறேன். 3வது, என் கையில இருந்து ஒரு காரியம் போனுச்சுன்னா, பணமா ஜிபேவா ஏதோ போனா அது ஆண்டவருக்கு. சொல்லுங்க. வீட்டுல ஒரு சின்ன உண்டியல் வாங்கி வச்சுக்கணும். பாஸ்டர்ட்ட கேட்கணும், இல்லைன்னா நீனா ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கணும். நல்ல பழக்கம், சரியா? உண்டியல் வாங்கி வச்சுக்கணும். உன் கையில எவ்வளவு வருதோ, 2 ரூபாயா 5 ரூபாயா, ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் செலவு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 20 ரூபாய்க்கு குறைஞ்சி யாரும் செலவு பண்ண மாட்டீங்க, அப்படிதானா? உங்க கையில மாசம் மாசம் காசு வருது இல்லையோ, டெய்லி வருதா இல்லையோ, எப்பயாவது காசு வரும். உங்க கையில காசு வருதுன்னா 2 ரூபாயா ஆகுது. சொல்லுங்க. மினிமம் எடுத்து ஆண்டவர்கிட்ட போட்டுறணும். வீட்டுல ஒரு உண்டியல் வச்சு அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். பெரியவங்களும் அதை நீங்க செஞ்சு பாருங்க. சாகிற வரைக்கும் பொருளாதாரத்துல நீங்க கஷ்டப்படவே மாட்டீங்க. உங்களுக்கு கடன் இருந்ததா? உங்களுக்கு கடன் இருக்கா? நிறைய லோன்ஸ் இருக்கா? இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. காட்ஸ் பிரின்சிபலை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இஃப் யூ பே காட்ஸ் பில், காட் வில் பே ஆல் யுவர் பில். இல்லையா? சொல்லுங்க பாபு. நீங்க அதை செஞ்சு பாருங்க. அந்த 3 காரியம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எந்திரிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட பேசணும். நல்ல வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். சரியா? நியூ டெஸ்டமெண்ட்ல நிறைய பைபிள் வேர்ஸ் இருக்கு. 3 வசனம் 2 வசனம், இல்ல சங்கீதம், நீதிமொழி, இதை நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். இன்னைக்கு என்ன தேதி? 15. சங்கீதத்துல ஒரு 15. 15th Psalm, 5th Psalm, 15th Psalm, 25th Psalm, 35th Psalm, 45th Psalm. சரியா? 5 சங்கீதம் ஒரு நாளைக்கு. நீதிமொழிகள்ல இன்னைக்கு என்ன அதிகாரம்? இன்னைக்கு என்ன தேதி? 15ஆம் அதிகாரம் நீதிமொழி. இப்படி பேசிக்கா ஆரம்பிக்கணும். இது எல்கேஜிக்கு நான் சொல்லி கொடுக்கறது. நீங்க காலேஜ் படிக்கிற நீங்க டக்குன்னு எல்கேஜிக்கு வந்துடாதீங்க. காலேஜ்ல இருக்கிற நீங்க யூஜி போங்க, பிஜி போங்க, பிஹெச்டி போங்க. நான் பேசிக்கா சொல்லித்தரேன், இன்ட்ரெஸ்டா. இன்னைக்கு நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு என்ன தேதி? 16. நீதிமொழி 16 படிக்கணும். நீதிமொழி 16 படிக்கணும். அதே மாதிரி சங்கீதம் 6, 16, 26, 36. இப்படி நீங்க அதை படிச்சு பாருங்க. பேசிக்கா நீங்க ஆரம்பிங்க. லீவு வரும் பாத்தீங்களா? லீவுல நிறைய பைபிள் படிங்க. உங்களுடைய அடுத்த பாடம், நெக்ஸ்ட் லெவல்
இப்போ நீங்க ஹையர் ஸ்டடி போகும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஓப்பனிங்க கத்தர் தருவார். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உன் காலு பெட்ல இருந்து, இப்ப எல்லாருமே பாயில படுக்கிறீங்களா, தரையில படுக்கிறீங்களா, பெட்ல படுக்கிறீங்களா? பாயா எப்படியோ நீ எந்திரிச்சு இந்த காலால நீ தரையில நிக்கிறதுக்கு முன்னாடி, என்ன தரையில நிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே நீ பல்லு விளக்குவியோ விளக்க மாட்டியோ, அது ரெண்டாவது. எந்திரிச்ச உடனே நெடு முழங்கால் போட்டு வெக்கப்படாம, அப்பா பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, தம்பி பார்ப்பான், அக்கா பார்க்கும், கேலி பண்ணும், போட்டோ எடுத்து செல்ஃபில போடுவான், ஸ்டேட்டஸ்ல போடுவான், அதெல்லாம் நீ பார்க்காத. உனக்கு எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிருப்பேல, அந்த வசனத்தை அப்படியே சொல்லணும், உன் மண்டுக்குள்ள சொல்லணும். ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கணும். இதை உன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸா பண்ணிக்கும். உன் குரலை முத கேட்டா யார் கேட்கணும்? உன் கண்ணு முத பார்த்தா எதை பார்க்கணும்? உன் கையில இருந்து முத ஒருத்தருக்கு காசு போனா யாருக்கு போனோம்? இது மூணையும் மட்டும் ஃபாலோ பண்ணும். நாலாவது நான் சொல்றேன், முடிஞ்சா செய்யுங்க. உங்க வீட்டுல இருந்து போகும்போது உங்க சர்ச்சு போற வழியில இருந்துச்சுன்னா சர்ச்சில் ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க. இது இப்போதைக்கு அது செட் ஆகாது, சீக்கிரத்துல ஆண்டவர் செட் பண்ணி கொடுப்பார். சர்ச்சு எந்த திசை இருக்கோ அந்த திசையை நோக்கி ஜோமன். நாலாவது நீங்க செஞ்சு பாரு, நீ குடியிருந்து பாரு, அந்த இடத்துல இந்த எல்லையில நீ குடியிருந்து பாரு, இந்த போர்ட்டல்ல நீ குடியிருந்து பாரு, இந்த நெதயாமில இந்த கெதராவில குடியிருந்து பாரு, உன் வாழ்க்கை அற்புதமா கத்தர் மாற்றி கொடுப்பார். உட்காருங்க கத்தர் ஆசீர்வதிப்பார். இன்ஹாபிட்டன்ட், இந்த இடத்துல அவங்க குடியிருந்தாங்களாம். எப்படியும் அவங்க வாழல, இப்படித்தான் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பார்வைக்கு விருப்பமானதை அவங்க செய்யல, இப்படிதான் செஞ்சாங்க. திஸ் இஸ் த ஆர்டர், இந்த இடத்துல இதாங்க ஒழுங்கு அப்படின்னு அவங்க அந்த ஒழுங்குக்கு உட்பட்டு வாழ்ந்தாங்க. நம்ம வாழ்க்கைங்கிறது தண்ணி மாதிரி. அந்த தண்ணியை சரியா சேனலைஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி வீணா போயிடும். ஷட்டர்ல தண்ணி திறந்து விடுவான் பாருங்க, அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணுவான். தண்ணி நம்ம வாழ்க்கை, அது ஒரு பெரிய ரிசோர்ஸ், அதுல ஒரு உயிர் இருக்கு, ஆற்றல் இருக்கு. அதை சரியா நம்ம சேனலைஸ் பண்ணலன்னா, அதை சரியா நம்ம அந்த ஒழுங்குக்கு உட்படுத்தலன்னா, அதுக்கு ஒரு காவா வெட்டி, அதுக்கு ஒரு நல்ல ஒரு கேட் போட்டு, அதை சரியா நம்ம டேங்க்ல சேவ் பண்ணி வச்சு, அண்டர் கிரவுண்ட்ல சம்ப்ல சேவ் பண்ணி வைக்கலன்னா, நம்ம ஆண்டவர் கொடுக்கிற எல்லா நன்மைகளும் வீணா போயிடும். நம்முடைய வாழ்க்கை குடியிருந்தா இந்த டைமென்ஷன்ல, இந்த ஒழுங்குல, இந்த எல்லையில நான் இருப்பேன்னு ஒரு தீர்மானத்தோட இருந்தா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுவார், பூர்வ காலத்தின் செய்திய இந்த நவீன காலத்திலையும் அவன் ஃபாலோ பண்றாங்க. லீடர்ஸ் நம்ம குயவரா இருக்கணும், லீடர்ஸ் நம்ம குடி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க, குடி இருக்கணும். மூணாவது அவங்களுடைய தனித்தன்மை என்னன்னா, ஒரு லீடருடைய தனித்தன்மை என்ன அப்படின்னு அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்த பகுதியை வாசிங்க, 1 நாளாகமம் 4:23. அடுத்த பகுதியை வாசிங்க. ராஜாவின் வேலையை செய்தார்கள். இத 3 தான். ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்லுங்க? குயவரா இருந்தாங்க. ரெண்டாவது குடி இருந்தாங்க. மூணாவது ராஜாவின் வேலையை செஞ்சாங்க. அவங்க ஏன் குயவரா இருந்தாங்க? அவங்க ஏன் அந்த இடத்துல குடி இருந்தாங்க? அவங்க குயவரா இருந்து என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல குடியிருந்து என்ன செஞ்சாங்க? ஒண்ணு இல்ல, யாருடைய வேலையை செஞ்சாங்க? இப்போ நீங்களும் நானும் யாருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம்? ராஜான்னு சொல்லாதீங்க, ராஜாதி ராஜாவோட வேலை. ஒரு நாட்டுக்காக ஒருத்தர் தியாகம் பண்றாருன்னா அந்த நாடு அவரை கௌரவிக்குது. அந்த நாட்டுக்காக அவர் ஆர்மியில ஒரு போலீஸ்ல இருந்து அவர் தியாகம் பண்றது பெரிய தியாகம் அல்ல, அது அவருடைய கடமை. ஒரு மனுஷனுக்காக, ஒரு நாட்டுக்காக ஒருத்தர் பண்ற தியாகம் ஒரு பெரிய அளவுல அவனை பாராட்டு வாங்கி கொடுக்குதுன்னா, நம்ம ஆண்டவருக்காக செய்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் நமக்கு நிச்சயம் பலன் கொடுப்பார். நம்ம சர்ச்சில் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ராஜாவின் வேலையை செய்யணும். சொல்லுங்க. இந்த சர்ச்சை ரெடி பண்றது யாருடைய வேலை? பாய் போடுறது யார் வேலை? சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் அது யாருடைய வேலை? தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ பார்த்தா அவனை நீசனுக்கு முன்பாக அல்ல. யாருமே உங்களை பார்க்காம இருக்கலாம், சிசிடிவி இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க செய்யற வேலை யாருக்கு செய்றீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நான் செய்யற வேலைக்கு எனக்கு யாருமே ஒரு பாராட்ட கொடுக்கல அப்படின்னு நீங்க ஒரு நாள் நினைச்சு உங்க செயல் திறனை குறைச்சிக்கவே. மொர்தெக்காய் அவன் அந்த அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து அவன் அந்த ராஜாவுக்கு, அகாஸ்வர ராஜா, 127 நாட்டுக்கு ராஜா, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவன்,
அவனுக்கு வரப்போற தீமைய அவன் கண்டுபிடிச்சு அவனுடைய மெய்காப்பாளன் செய்ய வேண்டியதை அவன் செய்ய தவறின நேரத்துல ஒரு அடிமையா இருந்து இந்த மொர்தெக்காய் செஞ்சான். யாருக்குமே பதில் கொடுக்கல, யாருடைய காதுலயும் போய் ஏறல. மொர்தெக்காய்க்கு பலன் கொடுக்கணும்னு யாருக்கும் நினைப்பு வரல. ஆனா கர்த்தர் ஏற்ற காலத்துல இந்த மொர்தெக்காயை கனப்படுத்த ராஜாவுடைய தூக்கத்தை கர்த்தர் தடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தூக்கத்தை கலைச்சார் ஆண்டவர். தூக்கத்தை கலைக்கவும் செய்வாரு, அவன் தூங்குற கனவுக்குள்ள வரவும் செய்வாரு. ஆமென். ஆண்டவர் அந்த இடத்துல அவனை கனம் பண்ணார். மொர்தெக்காய் மட்டும் நான் செஞ்ச இந்த நல்ல காரியத்துக்கு யாருக்குமே எனக்கு அவார்டு கொடுக்கல, இதுக்கப்புறம் வந்த ஆமானுக்கு அவ்வளவு பெரிய கனம் கிடைச்சிட்டு இனிமேல் நான் உண்மையிலிருந்து விலகிறேன், உண்மையை ராஜினாமா பண்றேன், உண்மையிலிருந்து நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு அவன் ரிசைன் பண்ணல. அவன் அந்த உண்மையில உண்மையா இருந்தான், ராஜாவின் வேலையை செஞ்சான். ராஜாதி ராஜா அவனை பாராட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இந்த 21st செஞ்சுரியில 21ஆம் நூற்றாண்டுல மக்கள் சீக்கிரமா அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? இதுல என்ன சார் தப்பு இருக்கு சொல்லுங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்படி பார்த்திருக்கீங்களா? டேய் அப்படிலாம் செய்யாதப்பா அப்படின்னு சொன்னா அவன் டக்குன்னு என்ன சொல்லுவான்? இப்படி ட்ரெஸ் உடுத்தக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான் சொல்லுங்க? இப்படி முடிய நீளமா வளர்க்க கூடாதுப்பா அப்படின்னா என்ன சொல்லுவான்? ஏய் இப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி, கிளாஸ பங்க் பண்ணக்கூடாது தம்பி அப்படின்னு என்ன சொல்லுவான்? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? இது இந்த 21ஆம் நூற்றாண்டுல சகஜமா பேசுற ஒரு வார்த்தை, ஈஸியா சகஜமா பேசுற வார்த்தை. இந்த கல்ல ஆதாம் ஏவாள் நிறைய பேர் வருவாங்க. கல்ல ஆதாம் கல்ல ஏவாள் சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போகாம பீச்ல, உங்க ஊர்ல பீச் இல்ல என்ன, பஸ் ஸ்டாண்டுல பாத்திருக்கீங்களா? அது மாதிரி பஸ் ஸ்டாண்டுல இந்த மரத்தடியில அங்கங்க நாகப்பட்டினத்துல வந்தீங்கன்னா நீங்க பகல் 11 மணிக்கு ஆதாம் கல்ல ஏவாள் மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்கங்க அலையும். ஏய் வாழ்க்கையை கெடுத்துக்காதரா அப்படின்னா இதுல என்ன தப்பு இருக்கு? ரெண்டாவது என்ன தெரியுமா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. இது ரெண்டாவது. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, உன் வேலை என்னவோ அதை பாரு. ஃபர்ஸ்ட் சோ வாட். ரெண்டாவது வாட் இஸ் த மிஸ்டேக் இன் இட்? இதுல என்ன தப்பு இருக்கு? உன் வேலையை பார்த்துட்டு போ. இதெல்லாம் ஈஸியா. மூணாவது என்ன தெரியுமா? இப்படி திட்டிட்டேல நான் மேல் வரமாட்டேன். நீங்க வீட்டுக்கு கொஞ்சம் உதவி செய்ய ஆட்களை வச்சிருப்பீங்க. என்னம்மா நீ கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதாம்மா, என்னம்மா நீ இதை இப்படி பண்ணக்கூடாதாமான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? திட்டிட்டீங்கல்ல, நாளையில இருந்து என்ன செய்ய மாட்டேன். அவங்க சொல்ல மாட்டாங்க, என்ன செஞ்சிருவாங்க? செஞ்சு கட்டிடுவாங்க. என்னம்மா வரல அப்படின்னா தயவு செய்து வாமா மகாராணி, என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதாம்மா அப்படின்னு ஐ குவிட். இது மூணாவது வேர்டு, ஈஸியா மக்கள் பயன்படுத்துற வார்த்தை. பாஸ்டர் நீங்க அப்படி சொல்லிட்டீங்களா, நான் மேல என்ன செய்ய மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன். ஈஸியா பயன்படுத்துற வார்த்தை. இதுக்கெல்லாம் நம்ம விலகி காத்துக்கொள்ளணும். இந்த சோதனைக்கு, இந்த பொறியில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாட்டிடக்கூடாது. நம்ம யார் வேலையை செய்யறோம்? ஒரு 5 பேர் வாங்கப்பா, ஒரு 5 பேர் பசங்க, ஒரு 5 பேர் வாங்க, ஒரு 5 பேர் வா, ஒரு 5 பேர் வா. இப்படி வரிசையா நெல்லு பார்ப்போம். லீடர்ஸ் நம்ம எல்லாம் லீடர்ஸா உங்களை பார்க்க 5 பேர் ஆர்டர் படி நிற்கவும், உயரத்தின்படி நிற்கவும். சரி, இவர் சபைக்குள்ள வர்ற புதிய ஆளு. நீங்களும் நானும் செய்யற வேலையை அப்படியே படமா காட்டுறேன். நான் படம் காட்ட மாட்டேன், படமா காட்டுவேன். சொல்லுங்க. படம் காட்டுறதுக்கும் படமா வித்தியாசம் உண்டு. கதை விடுறதுக்கும் கதை சொல்றதுக்கும். நான் கதை விட மாட்டேன், கதை நீங்களும் நானும் இதான் செய்யறோம். சரியா? சர்ச்சுக்குள்ள புது விசுவாசி வராரு, நீங்க எல்லாம் என்ன பேசாம உட்காந்துருக்கிய? சர்ச்சுக்குள்ள புது விசுவாசி வாராருங்கிற கைத்தட்டி வரவேற்காம நீங்க முறைக்கிறத பார்த்தா அவன் அப்படியே ஏறி குதிச்சு ஓடுற மாதிரி. சர்ச்சுக்குள்ள ஒரு புது விசுவாசி வராரு, ஏன் ஒரு விசுவாசி வராரு. இவரை சபை ஏத்துக்கொண்டு இவரை பிலிவரா மாத்தியாச்சு. என்னவா மாத்தியாச்சு? இவருடைய ஃபர்ஸ்ட் லெவல் என்ன? ராஜாவோட வேலை என்ன தெரியுமா? கேள்வி கேட்கறது இல்ல. ராஜாவோட வேலை வர்ற கேள்வியோடு வர்றவனுக்கு என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். எல்லாருமே செய்யணும். புது விசுவாசியா உள்ள வர்றவரை இப்ப நம்ம என்னவா மாத்தி இருக்கிறோம்? விசுவாசியா மாறிட்டோம். தொடர்ந்து வராரு. சொல்லுங்க. இவர் அப்பப்ப வந்தாரு, தேவையோடு வந்தாரு, கஷ்டத்துல வந்தாரு. இப்ப என்ன வராரு? வசனம் பிடிச்சுக்கிட்டு, அந்த அட்மாஸ்பியர், அந்த கல்ச்சர் அவருக்கு பிடிச்சிட்டு. என்ன கல்ச்சர் ஹேஸ் டு பி காட், நாட் டாட். கலாச்சாரத்தை நம்ம அவங்களா அதை கடைபிடிக்கணுமே ஒழிய கலாச்சாரத்தை என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. இவர் வாராரு, பாக்குறாரு,
ஆண்டவர் அவர் உள்ளத்துல கிரியை செய்யறாரு. இவர் என்னவா மாறிட்டாரு? சத்தமா சொல்லுங்க. மாறிட்டாரு. நல்ல ஜெபம் பண்றாரு, பாட்டு பாடுறாரு. கொஞ்சம் ஸ்கேல் தப்பாதான் பாடுறாரு. பாட்டை நல்லா ஹெட்போன்ல கேட்டு கேட்டு கரெக்டா பாடுறாரு. என்ன நம்ம இப்படி இப்படி காமிக்கிறோம். கீபோர்டு யார் வாசித்தது? இப்படி காமிச்சா என்ன அர்த்தம்? டி கரெக்டா சொல்றாரு. நல்ல வேலை. இப்படி காமிச்சா சி, இப்படி காமிச்சா இப்படி காமிச்சா இ மைனர் கத்துக்கிறாரு. என்ன ஒரு வாசிக்கிறதே பெருசு. நீங்க கேட்கறத பார்த்தா இதெல்லாம் பாஸ்டர் அவனை இப்படி இப்படிங்கிறீங்க. இதெல்லாம் அந்த நேரத்துல வந்து சொல்ல முடியாது மைக்ல. இப்படி காமிக்கிறோம், இப்படி காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தப்பா கொடுக்குறாரு. மேஜரை கொடுத்தா அவர் மைனரை கொடுக்குறாரு, மைனரை கொடுத்தா மேஜரை கொடுக்குறாரு. என்ன புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது. நமக்கு ஓஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த பாட்டு அந்த ஸ்கேல்ல பாடினாதான் வரும். அந்த ட்ரைனிங் எடுக்கிறாரு. சனிக்கிழமை பிராக்டிஸ்க்கு வராரு. பாஸ்டரோட உட்காந்து படிக்கிறாரு, ஜபம் பண்றாரு, எல்லாத்துக்கும் வராரு. ரிஸ்க் எடுத்து தான் வராரு, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து வராரு. நல்லா இவர் உற்சாகமா வந்த உடனே பாஸ்டர் என்ன பண்றாங்க, இவருக்கு ஒரு ஏரியாவுல பொறுப்பை கொடுக்குறாங்க. இது என்னன்னு நான் பிறகு சொல்றேன். என்ன இவருக்கு ஒரு ஏரியால பொறுப்பை கொடுக்குறாங்க. பிரதர் சூப்பரா பாடுறாரு, இவருக்கு ஒரு பொறுப்பை கொடுப்போம் அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இப்ப விசுவாசியா இருந்த புது புது அங்கத்தினரா இருந்தவரு என்னவா மாறிட்டாரு? விசுவாசியா மாறி இப்ப ஊழியருக்கு உடன் ஊழியரா மாறிட்டாரு. சொல்லுங்க. இங்க ஒண்ணு இருக்கு, நான் அதை பிறகு சொல்றேன். என்ன இங்க ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லாம் சொல்லுங்க. இவர் யாரு? பொது ஆத்துமா பார்வையாளர். சொல்லுங்க. இவர் இப்ப விசுவாசியா மாறிட்டார். ஞானசானம் எடுத்துட்டாரு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டாரு, நல்ல நல்ல வாஞ்சியா இருக்கிறார், தசம பாகம் எல்லாம் காணிக்க கொடுக்கிறாரு, ஒரு நல்ல நல்ல கிருபையா இருக்கிறாரு, உற்சாகமா இருக்கிறாரு. உடனே பாஸ்டர் பாக்குறாரு, இப்படிப்பட்ட ஆளு தானே நமக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி. என்னங்க இப்பதானே அவங்கள பார்த்து கேட்டேன், தங்கம்லாம் ஒரு அள்ளியில சொல்லுங்க, வெள்ளிலாம் ஒரு அள்ளியில சொல்லுங்க, வெண்கலம்லாம் ஒரு அள்ளியில சொல்லுங்க, நூலுலாம் ஒரு அள்ளியில சொல்லுங்க. உள்ள வந்ததை சிக்கெடுத்து பின்னி பெடல் எடுத்து என்ன அப்படியே ஒரு உருக்கமா கொண்டு வந்து இந்த ஆளை என்னவா மாத்திட்டான்? விசுவாசியா மாத்தின உடனே இந்த விசுவாசிய நல்லா இருக்கிறாரு, இந்த பிரதர் சூப்பரா பாடுறாரு, எல்லாத்தையும் நல்ல சிறப்பா செய்யறாரு, வெண்கலத்தை கூட உருக்கிடுறாரு, இல்லையா சொல்லுங்க, மரத்தை உருவமாக்கிறாரு, நூலை சிக்கெடுத்துறாரு. இவருக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு இவரை என்னவா மாத்திட்டாரு? உடன் ஊழியரா மாறிட்டாரு. உடன் ஊழியரா மாறிட்டாரு. உடன் ஊழியரா மாறினதுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்ம ஜபம் பண்ற ஜபத்துல கத்தர் அழைச்சு போறாரு ஊழியத்துக்கு. அல்லையா வரமாட்டேங்குது. நிறைய பேருக்கு தலையில குண்டதுக்கு இதுக்கு தான் பாஸ்டர் நாங்க வர்றதே கிடையாது, அதோட நிப்பாட்டிக்கிறது. வந்தம்மா, சோத்திரத்தை போட்டம்மா, காணிக்கைய போட்டம்மா பேர். நீங்க எங்களுக்கு தெரியும் பாஸ்டர், நீங்க நாங்க கழுவுற மீன்ல கரெக்டா வருது பாருங்க. இது மட்டும் அப்படி இருந்துகிட்டு இருக்கிற எங்களை நாங்க கொஞ்சம் அப்படியே ஒரு ஆர்வமா பிரசங்கத்துக்கு அல்லேலியா சொல்லிட்டோம்னா எங்களை நீங்க லவக்குன்னு பிடிச்சிடுறீங்க பாஸ்டர் அப்படின்னு. உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிடுறீங்க. 2 பிடி இருக்கு, ஒண்ணு பூனை பிடி, 2வது உடும்பு பிடி. சொல்லுங்க. குரங்கு பிடி, பூனை பிடி. சொல்லுங்க. என்ன அப்படின்னா என்ன பாஸ்டர்? குரங்கு பிடினா என்ன? குரங்கு அம்மாவை பிடிச்சிருக்கிறது. பூனை பிடினா என்ன? அம்மா குட்டியை பிடிச்சிருக்கிறது. குட்டி தாய பிடிச்சா அதுக்கு பேர் என்ன பிடி? எப்ப வேணாலும் குட்டி விட்டுட்டு போகும். ஆனா அம்மா பிடிச்சிச்சுன்னா அது என்ன செய்யாது. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நம்ம எல்லாம் பிள்ளையா அப்பாவை பிடிச்சிருக்கிறோமா, இல்ல அப்பா நம்மளை பிடிச்சிருக்கிறாரா? அந்த லெவல்ல இருக்கணும். விட்ட மாட்டார் ஆண்டவர். இல்லையா சொல்லுங்க பாப்பா. வலிக்காது, அவர் பிடிக்கிறதும் வலிக்கவும் வலிக்காது. இப்படி கொண்டு வந்துட்டோம். ஆனா இன்னொரு முக்கியமான ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வராம ஐஎஸ்எ முத்திரை குத்தாம உருவாக்கியாச்சு. டக்குன்னு அவரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். மார்க்கெட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா என்ன வாங்கல அவரு? ஐஎஸ்ஓ முத்திரை வாங்கல. டெஸ்டட் ஓகே சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு முத்திரை வாங்காம எங்க வந்துட்டாரு? லேபிள் ஒட்டாம இங்க வந்துட்டாரு. இவர் இங்க நல்லா பாடுறாரு, நல்லா செய்யறாரு. பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க எல்லாம். பர்ஃபார்மன்ஸ் அதை நல்ல சந்தோஷமா தான் சொன்னான்னு அப்படி முகத்தை அப்படி வச்சுட்டு சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் பிரதரு சொல்லுங்க. பிரதர் பாடினாரு, பரலோகமே என்ன செஞ்சுட்டு உடனே பிரதருக்கு என்ன செஞ்சுட்டுன்னா, சிஸ்டருக்கு என்ன செஞ்சுட்டுன்னா, என்ன எல்லாம் ஒரு மாதிரி சொல்றீங்க, 60 பிள்ளையோ பாவம், சோஸ்திரத்தை போடு அல்லேலூயா, கொலப்படாதரா பாத்துக்கலாம். என்ன பிரதரு உடனே என்ன பண்ணிட்டாரு, நம்ம பாடினாலும் ஆவியானவர் வாராரு. சொல்லுங்க. நம்ம பாடினாலும் 4 பேர் ஆவியில நிறையிறாங்களே. சொல்லுங்க.
பிரதர் பாத்துக்கிட்டீங்களா, சிஸ்டர் பாத்துக்கிட்டீங்களா, டக்குன்னு ஒரு சபையை ஆரம்பிச்சிடுறாரு. இவரை நம்பி பயிற்சி எடுத்து கொண்டு போனா இவர் என்ன பண்ணிடுறாரு? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இதான் நடக்குதா இல்லையா? அப்ப இந்த ஒரு ப்ராசஸ் மிஸ் ஆகுது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? புதுசா வர்ற ஆளை ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆளை சந்திச்சு 10-15 வருஷம் அந்த ஆளுக்கு முதலீடு போட்டு நல்லா உருவாக்கி ஒரு விசுவாசியா கொண்டு வந்து விசுவாசி நல்லா பயன்படுறவரை இந்த ப்ராசஸ்குள்ள கொண்டு வராம, அவரை இதுக்குள்ள கொண்டு வராம இந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுறோம். அப்ப இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நியூ கம்மர். சொல்லுங்க. ராஜாவின் வேலை சும்மா இல்ல, இதான் ராஜாவோட வேலை. நியூ கம்மர், பிலீவர், டிசைபிள். டிசைபிள் 3 தடவை சொல்லுங்க பாப்போம். டிசைபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீஷராகுதல். இது சர்ச்சில் வீக்கா இருக்கிறதுனால, இது சர்ச்சில் பிரையாரிட்டி சரியா கொடுக்காததுனால தேவநாமம் தூஷிக்கப்படும். நம்ம என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் எல்லாருமே, இப்ப பாஸ்டர் நீங்க ஒரு பாஸ்டரா இருக்கிறீங்க, டிசைபிளா? ஆமா. ஸ்டில் ஐ எம் லேர்னிங். ஸ்டில் ஐ எம் லேர்னிங். இப்பயும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் காலையில தான் வந்தேன். 3 நாள் விஜயவாடால ஒரு 3 நாள் கிளாஸ் எனக்கு. நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்பயும் பைபிள் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் சொன்னாரு அவர் அப்படி இவர் இப்படின்னு. ஸ்டில் ஐ எம் லேர்னிங். இன்னும் எவ்வளவோ இருக்கு படிக்க. இந்த இந்த கல்ச்சர்ல, இந்த கான்டெம்பரரியில, இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல நம்ம படிச்சதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம அப்டேட் பண்ணணும், இன்னும் வளரணும், ட்ரெயின் ஆகணும். கர்த்தர் நம்மளை பயிற்சிக்கு உட்படுத்தணும். ரமேன் சொல்லுங்க பாபு. நல்ல உருவாக்கப்படணும். சபையில பைபிள் ஸ்டடி, டிசைபிள்ஷிப் கிளாஸ், இல்லையா சொல்லுங்க பாபு. சீஷத்துவ பயிற்சி வகுப்பு சபைகள்ல நடத்தப்படணும். ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்கிற ஒரு பிரசங்கம், நம்ம வர்ற ஆராதனைக்கு ஒரு ஆராதனை நமக்குள்ள கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வந்துடாது. உருவாக்கப்படணும். நான் சொல்லத சொல்றீங்களா? கர்த்தருடைய சிந்தை, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சித்தம், இது விசுவாசி லெவல்ல இருந்தா வராது. அதுல இருந்து இன்னொரு லெவலுக்கு வரணும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்த கிரேட் கமிஷன் என்ன தெரியுமா? நீங்க புறப்பட்டு போய் விசுவாசியாக்குன்னு சொல்லல, என்ன வாக்கு சொல்லி இருக்கிறார்? சீஷன்னா யாருங்க? குருவை போல இருக்கிறவன். குருவை போல. இது ஒரு 5 வருஷத்துல சீஷத்துவம் வந்துருமா? இல்ல, சாகுற வரைக்கும். இட்ஸ் a லைஃப் லாங் ப்ராசஸ். இந்த விசுவாசிங்கிறது ஜஸ்டிபிகேஷன். விசுவாசினா ஒன் டைம் ஓடிபி. சொல்லுங்க. ஒன் டைம் பாஸ்வேர்ட். ஞானசானம் எடுத்துட்டா அவன் நீதிமான். ஆனா அந்த நீதிமானா மாறுற இவரு பரிசுத்தவானா மாறணும். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. கர்த்தர் நம்மள சில லெவல்ல நம்மளை நடத்துறாரு. மகிமையின் மேல, கிருபை மேல, பலத்தின் மேல. இதுக்கு முடிவே இல்லை. எவர்களை அழைத்தாரோ எவர்களை நீதிமான ஆக்கினாரோ. இது என்ன அர்த்தம்? அந்த சீஷத்துவ பயிற்சி வகுப்பு. யாக்கோபோட வாழ்க்கையில அவன் நிறைய நன்மைகளை அனுபவிச்சுட்டான். ஆனா யாப்போக்கி நாற்றங்கரையில கர்த்தர் யாக்கோபை தொட்டு அவனை அப்பதான் சந்திக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அவன் பேரை இஸ்ரவேலா. ஆபிரகாம் ஆண்டவர் சந்திச்சு, உன் பேரை நீ ஆபிராம் அல்ல, ஆபிரகாம். 5வது எழுத்து. உயிர் வந்த நாள் 5வது நாள். உயிர் வந்த நாள் 5வது நாள். உயிர் 5வது நாள் வந்தது. ஹே அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ள சேர்த்தாரு பாருங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்குள்ள இருக்கிற உயிரும் சாராளுக்குள்ள இருக்கிற உயிரும் சேர்ந்து இன்னொரு உயிரை உலகத்தை கொண்டு வந்துச்சு. சீஷத்துவம். ஆண்டவர் நம்மளை டிசைபிளா மாத்துறாரு. இந்த டிசைபிளா மாறாம நம்மளால ஊழியம் செய்யவும் முடியும். ஆனா அதுல ஒரு புண்ணியமோ இல்ல. அது நம்ம தேவனுக்காக செய்யற ஊழியமா மாறிடும். உங்களை என்னை ஆண்டவர் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய அழைக்கல, இயேசுவோடு ஊழியம் செய்ய அழைச்சிருக்கிறார். வார்த்தை சிமிலரா இருக்கும், பெரிய வித்தியாசம். தேவனுக்காக செய்யறதும் தேவனோடு செய்யறதும் பெரிய வித்தியாசம். தேவனுக்காக செஞ்சுட்டா நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிருவோம், விரக்தி ஆயிருவோம். ஒரு சமயத்துல போதும் ஆண்டவரை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். தேவனுக்காக செய்யறவன் சொல்ற வார்த்தை,
ஆனா தேவனோடு, இயேசுவோடு, கர்த்தரோடு செய்யறவன் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டான். எம்மா ஒரு வீதியில சீஷர்கள் நடந்து போனாங்க பாத்தீங்களா? 7 அந்த 2-3 மைல் தூரம். அவனுக்கு களைப்பே வரலையே. ஏன்? அவன் யாரோட நடந்தான்? தேவனோடு நடந்தான். அவங்க அக்கினி சோலையில போனாலும் தேவனோடு நடந்தா அக்கினி சோலை நம்மளை என்ன செய்யாது. அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடந்து போனாலும் கர்த்தர் நம்மோட கூட இருப்பாரையானா அந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றா மாற்றிக்கொள்வார். நம்ம வாழ்க்கையில இந்த சீஷத்துவம் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் செய்யற வேலை ராஜாவின் வேலை. சும்மா ஒரு பாட்டை பாடி சும்மா சோத்திரம் பண்ணிட்டு போறதல்ல. வர்ற ஒவ்வொரு ஆத்மாவையும் விசுவாசியா மாத்தி விசுவாசத்துக்குள்ள அவனை பெத்தெடுத்து ஒரு ஆத்மாவை ஈஸியா கடத்திட்டு போயிடலாங்க, ஹைஜாக் பண்ணிடலாம். ஒரு ஆத்மாவை சபைக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கிறது கற்ப வேதனைப்படணும். கற்ப வேதனை, பிரசவ வாடு, பிறப்பு இல்லைன்னா சவம், அதான் பிரசவம். நம்ம உடம்புல மொத்தம் எத்தனை எலும்பு இருக்கு சொல்றாங்க? எல்லா எலும்பும் ஒரே நேரத்துல உடைஞ்சா என்ன வலி வருமோ அதான் பிரசவ வலி. சர்ச்சில் இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் சரியா வந்திருக்கு, உலாவுது. அவங்களுக்கு புதிய ஆத்துமாக்களை தொட அவங்களுக்கு திராணி கிடையாது, தெரியாது அவங்களுக்கு. சபைக்குள்ள இருக்கிற ஆட்களை தான் அவங்க நம்ம கடல்ல பிடிச்ச மீன்களை பிடிச்சு வச்சிருக்கிற அந்த தொட்டில இருந்து பிடிக்கிறது அவனுடைய தொழில். அதுதான் அவங்க ட்ரைனிங்கும் சொல்லி தராங்க. ஆனா நல்ல ஒரு சீசனை நம்மளை உருவாக்கிட்டோம்னா ஆத்துமா கத்தருக்காக நெச்சு நிற்கும். இதான் ராஜாவின் வேலை. யூத் பிள்ளைங்க யூத்தை டிசைபிளா மாத்தணும். சில்ட்ரன்ஸ்குள்ள வர்றவங்களை சில்ட்ரன்ஸ் டிசைபிளா மாத்தணும். டீனேஜ்ல இருக்கிறவங்க டீனேஜ் டிசைபிளா மாத்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. யங் மேரிட் கப்புள்ஸ் தற்சாலகமா திருமணமாகி உள்ள வர்றவங்களை சீஷரா மாத்தணும். அல்ல வயதானவங்களை மிட் லைஃப்ல வாழ்றவங்களை 40+ டிசைபிளா மாத்தணும். ஆண்டவர் அந்த முயற்சியை நம்ம எடுக்கிறோமையானா நிச்சயம் அந்த யூதரா இருந்து குயவரா இருந்து குடியிருந்து ராஜாவின் வேலையை செய்தாங்களே அவங்க பேரு இன்னைக்கும் இருக்க. அவங்க எப்படி தேவனை மகிமைப்படுத்தினாங்களோ அதே போல நம்மளையும் ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல குயவரா இருக்கணும், குடி இருக்கணும், ராஜாவின் வேலையை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. இந்த இடத்துக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செஞ்சாலும் அது ஊழியமா கருதப்படும். இவன் உடன் ஊழியரா மாறுறாரு. ஆண்டவர் அவரை அழைச்சி ஒரு கிருபைக்கு கொண்டு வந்துட்டாருன்னா இவர் முழு நேர ஊழியமா மாறிடுறாரு. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஒரு டாக்டரா இருந்து சொல்லுங்க, நம்ம சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்து பாஸ்டரா இருந்து செய்ய முடியாததை காலேஜ் ப்ரொஃபஸர் இருந்து செய்யலாம். பாஸ்டரா இருந்து செய்ய முடியாததை ஒரு டாக்டரா இருந்து செய்யலாம். ஆமென் சொல்லுங்க பாபா. அந்தமான் போயிருந்தேன். அந்தமான்ல ஒரு ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு பம்பு பிளாட்னு ஒரு இடம். தம்பி போங்கய்யா. அப்ப நம்ம சர்ச்சில் எது முக்கியமானது? டிசைபிளா மாத்தணும். நம்மளும் டிசைபிளா மாறணும். சொல்லுங்க, சீஷரா இருங்கள், சீஷராக்குங்கள். நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க டாப் கீரை போட்டீங்க. தலையில சொல்லுங்க பாபா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் முடிங்க, லேட் ஆகுதுன்னு அர்த்தமா? அந்தமான் போயிருந்தேன். அந்தமான்ல பம்பு பிளாட்ல ஒரு 3 நாள் யூத் கேம்ப் நடத்திருந்தோம். அங்க போயிருந்தப்ப அங்க உள்ள சிச்சுவேஷன்லாம் பார்த்தோம். சூசைடியல் ரேட் இந்தியாவில் அதிகமானது அங்கதான், அந்தமான்ல. நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குமா. ஏன்னா தீவு இல்லை, அது சின்ன ஒரு குறிப்பிட்ட இடம் தான். அதிகபட்சம் சவுத் அந்தமான், மிடில் அந்தமான், நார்த் அந்தமான் 240 கிலோமீட்டர் தான் லென்த்ல. அகலத்துல 17 கிலோமீட்டர் தான். இதான் அந்த தீவினுடைய அளவு. ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போனோம்னா போட்ல போகணும். அப்ப அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, குமார்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. ரோஸ் ஆஃப் சாரோன் அப்படின்னு ஒரு சர்ச் அங்க இருக்கு. அந்த சர்ச்சில் நிறைய காரியங்களை சேகரிச்சோம். நீங்க சர்ச்சில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு நார்த் இந்தியா மிஷன் ட்ரிப் போனோம். எங்கெங்கயோ போறீங்க சொல்லுங்க. நல்லா ஹிந்தி பேசுறாங்க. பிளான் பண்ணுங்க, வர வருஷம் சும்மா ஒரு 8 பேர் போங்க. ஒரு ட்ரெயினுடைய போகி அப்படியே உங்களுக்கு கிடைச்சிடும். இங்க 3 இங்க 3 இங்க 2, 8 பேர். இல்ல சொல்லுங்க, 8 பேர் நார்த் இந்தியா போறவங்க பாக்கியவான்கள். என்னங்க அல்லேலூயா வர மாட்டேங்குது? போயிட்டு வாங்க. அந்த ஊர் தண்ணியை குடிச்சு பாருங்க. அந்த ஊர்ல அடிக்கிற காத்தை சுவாசிச்சு பாருங்க. அந்த ஊர் மண்ணுல விளைஞ்ச காய்கறியை சாப்பிட்டு பாருங்க. அந்த ஊர் புழுதி மண்ணை உங்க உடம்புல ஒட்டி பாருங்க.
நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். ஆனா இங்க நினைக்கிறீங்க நார்த் இந்தியா போனாதான் ஆத்தும பாரம் இல்லை. நம்ம ஊருக்கு பக்கத்துல ரட்சிக்கப்படாத கிராமமும் நார்த் இந்தியா தான். நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். போயிட்டு வாங்க, ஒரு எக்ஸ்போசர் போயிட்டு வாங்க, காசை சேர்த்து வைங்க. மே மாசம் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. ட்ரிப்பு போயிட்டு வாங்கன்னா நீங்க போயிட்டு சுற்றுலா மாதிரி இல்ல. எங்கேயாவது ஒரு இடத்த நல்ல உங்களுக்கு பாஸ்ட் தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க நார்த் இந்தியால. சும்மா ஒரு வாரம் ட்ரிப்பு போகும்போது போங்க, வரும்போது கூன்னு வாங்க. என்ன ஏதோ உங்களை ஆண்டவர் பொருளாதாரத்துல எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ. நீங்க ட்ரெயின்ல போறதும் பிளைட்ல போறதும் ஒண்ணுதான். ட்ரெயின்ல போனீங்கன்னா 2 நைட்டு தங்கணும், ட்ரெயின்ல 3 வேளை சாப்பாடு, டைம். பிளைட்ல போனோம்னா ஏறணுமா? எத்தனை பேருக்கு பிளைட்ல போயிருக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க. பிளைட்ல பயணிச்ச ஆட்கள். நான் கேட்டா கையை உயர்த்திடணும். என்ன பிளைட்ல போக ஆசைப்படுறேன், கை வைத்துங்க. பாஸ்டர் காசு யார் கொடுப்பான்னு கேக்குறீங்களா? அது அடுத்த மேட்ரு. இப்ப நான் பிளைட்ல போக ஆசைப்படுறேன் பாஸ்டர், கை வைத்துங்க. ஒண்ணு இல்ல, நம்ம வலங்கமான் ரோட்ல ஷேர் ஆட்டோல போங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதான் பிளைட்ல போற எக்ஸ்பீரியன்ஸ். தடதடதடதடங்கும். அதான் நீங்க வேற ஒண்ணும் இல்ல, கும்முன்னு இருக்கும். சொல்லுங்க எல்லாரும். அங்க டீ கடை இருக்காது. பஸ் 5 நிமிஷம் நீங்க டீ காபி குடிக்கணும், எவனும் சொல்ல மாட்டான். ஏறுனா என்ன செய்யணும்? இறங்கினவன கும்முன்னு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இதான் பிளைட் எக்ஸ்பீரியன்ஸ். கடை ஆடும். அதான் நீங்க பாரு, வேற ஒண்ணும் நினைச்சிடாதீங்க. என்ன அப்படியே முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம ஊருக்குள்ள ஏரோப்ளைன் வந்துன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே பார்ப்போம். ட்ரௌசரை பிடிச்சிக்கிட்டு ஓடி என் எல்லையில இருந்து விரட்டிட்டான்னு சொல்லுவான். இப்ப அதெல்லாம் சாதாரணமா ஆண்டவர் நமக்கு மாத்தி கொடுத்துட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஊழியத்துக்கு போயிட்டு வாங்க. அந்த அந்தமான்ல பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த அந்தமான்ல ஒரு நிக்கோபாரியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போகவே முடியாது அன்டில் நம்ம நிக்கோபாரியனை கல்யாணம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கணும். இருந்தா மட்டும் தான் அங்க போக முடியும். பாஸ்ட் வீட்டுல ஒரு சிஸ்டர் பம்பரமா வேலை செஞ்சாங்க. இங்க போக அங்க போக. நான் நினைச்சேன் மணிப்பூர் ஆள்னு நினைச்சேன். அந்தமானுங்கிறது மினி இந்தியா. பெங்காலி இருப்பான், தமிழ்நாட்டுக்காரன் இருப்பான், கேரளாக்காரன் இருப்பான். கேரளாக்காரன் நிலாவில கூட டீ விற்பான். ஆமேன்னு சொல்லுங்க. நிலால டீ கடை வச்சா அது யாரா இருப்பா? ஆமா, எல்லா இடத்துலயும் இருப்பான். 2வது வடை விற்கிறவன் நம்மளா இருப்பான். நம்ம ஆள் இல்லாத இடம் எங்கேயுமே இருக்காது, எல்லா இடத்துலயும் இருப்பான். அப்ப மணிப்பூர் ஆள்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க முகம் இதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், பாஸ்டர் இவங்க மணிப்பூரனா இல்ல இவங்க நிக்கோபாரியன் தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாரு பாருங்க, நான் அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன். என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலைக்கு போற லெவல்ல பிள்ளைய படிக்க வச்சிடணும். உங்களுக்கு ஏங்க இவ்வளவு போறாம? பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொன்னா சந்தோஷமா? உங்க பிள்ளைய படிக்க வச்சா சந்தோஷப்படுவீங்க என்ன? ஏன்னா நான் பாஸ்டா இருக்கிறேன், அவர் பாஸ்டா இருக்கிறார். அவரால் அங்க போக முடியாது, அந்த நிக்கோபாரியனுக்கு போக முடியாது, அந்த தீவுக்குள்ள போக முடியாது. ஆனா இவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, திருநெல்வேலியில இருந்து ஒரு ஸ்கூல் ஒரு டீச்சர் அங்க வில்ஃபுல் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாங்க. வில்ஃபுல் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாங்க. வேணும்னு அங்கதான் டிரான்ஸ்ஃபர் வாங்கினாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆகி கும்பகோணத்துக்கு வந்தவங்க எல்லாம் கை வைத்து காட்டுங்க. வரும் பொழுதே டிரான்ஸ்ஃபரை கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணிட்டு வந்துடுறது. உங்களுக்கு சென்னை கொடுங்க, வசதியான இடம் கொடுங்க. நாகப்பட்டினத்துல சொல்லுவோம், எங்க சர்ச்சில் இப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒருத்தூர் இருக்கிறதுல நிறைய பேர் வராங்க. எத்தனை பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு எல்லாம் கை சோதரன் அதுக்காக ஜோம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், இங்க உன்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற வேலை. சிலர்லாம் அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது அடுத்து கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணிட்டு வந்துடுறது. சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊரோட அப்படியே வீட்டுக்கு பக்கத்துல பாஸ்டர் உன் தலையில நல்ல சோத்திரம் ஆண்டவர் தேங்காய் எண்ணெயை வைக்க, அப்படிதான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. விளங்குதா? அவங்க வில்ஃபுல் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நிக்கோபாரியன் போனாங்களாம். போய் கிறிஸ்டியானிட்டியை பத்தி ஏதாவது சொன்னா அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை. ஆனா இவங்க கிறிஸ்டியனை பத்தி சொல்லல, ஒன்னும் சொல்லல. டீச்சரா இருந்திருக்காங்க. அவங்க லைஃப் ஸ்டைலே அவங்களை ரட்சித்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை ரட்சித்திருக்கு. இவங்களுடைய லைஃப்பை பார்த்து அட்மையர் பண்ணி எப்படி உங்களால இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்து, ஆண்டவர் அவங்களை ரட்சித்து அந்த முழு குடும்பமும் ஆண்டவருக்காக அவங்க ஊழியம் செய்யறாங்க. அந்த இடத்துல நிக்கோபாரியன் தீவுல 30 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வாலிப பிள்ளைங்களாம் சொல்றேன், சும்மா ஒரு 50,000 80,000 சம்பளத்தை வாங்கி ஒரு கம்பெனில வேலை செய்வோம்னு நினைக்காத. தரிசனம் குயவனா இருந்து, ஆமே, சும்மா தண்ணியில உழுகிற அந்த நெருப்புல உழுகிற தண்ணி மாதிரி போயிடாத, தாமரை இலையில இருக்கிற தண்ணி மாதிரி போயிடாத, சிப்பிக்குள்ள இருக்கிற தண்ணி மாதிரி இருந்து முத்தாம் மாறு, ராஜாவுடைய வேலையை செய். ஆண்டவர் அவர் வேலையை அங்கிருந்து செய்யறாரு, பாஸ்டர் அவர் வேலையை இங்க இருந்து செய்யறாரு. சுவாச பிள்ளைங்க நம்ம இங்க இருந்து நம்ம வேலையை செஞ்சோம்னா தேசத்தை கர்த்தர் பெரிய எழுப்புதல கொண்டு வருவார்.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். இவர்கள் குயவராய் இருந்து குடியிருந்து ராஜாவின் வேலையை செய்தார்கள். நம்மளையும் நம்மளை அர்ப்பணிச்சு நம்ம சர்ச்சுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கணும். ஒரு டிவைன் ஷிஃப்ட் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். திடீர்னு அந்த பங்கு சந்தை, அந்த குறியீடு மேல் நோக்கி வருவதை போல ஆண்டவர் அற்புதமான காரியங்களை டக்கு டக்குன்னு ஓபன் பண்ணி செய்வார். பேதுரு வெளியே வரும் பொழுது 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல், பெரிய கதவுகள் தானாய் திறவண்டதை போல நீங்கள் கர்த்தரோடு நடப்பீர்களேயானால், கர்த்தரோடு நீங்கள் நடப்பீர்களேயானால், திருச்சபை மக்கள் கர்த்தரோடு நீங்கள் நடப்பீர்களேயானால், உங்களுக்கு முன்பாக இருக்கிற அரணின் கதவுகளை கர்த்தர் தானாக திறந்து போக செய்வார். அல்ல ஒரு நிமிஷம் கைத்தட்டி ஆவில் நிரம்பி அந்நிய பாஷைகள் ரிகா லாபா ஷக்காபா ஹந்தா ராபா ரியா லாபா ஷந்தா ராபா கைகளை தட்டுகிற சத்தத்தை நல்ல துதிச்சு நல்ல ஸ்தோத்தரித்து, ஒரு குயவனின் அபிஷேகம், குடியிருக்கிற திருப்தி, ராஜாவின் வேலையை செய்கிற கிருபைகளை, ஒரு வேகத்தை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ரியா லாபா ஷக்காதா ராபா லாபா ரிமா லாமா ராபா லாபா ராபா லாபா ராபா லாபா ராபா லாபா ராபா லாபா ராபா லாபா ரியா லாபா ஷந்தாமா லகந்தா ராபா லகதா ராபா லகந்தா நாமா. வேளையை நோக்கி கர்த்தர் மந்தைகளை கொண்டு வரும்போது அந்த மந்தையை போஷிப்பதற்கு நோவா, நீங்கள் உணவை சேகரித்து வையுங்கள், வீண் செலவு என்று சொல்லாதீர்கள், இது வரட்டும் பார்த்துக்கலாம்னு காத்திருக்காதீங்க, சேர்த்து வைங்க, ஆயத்தப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி அப்பா சமூகத்துல, எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எவ்வளவு சத்தமா உயர்ந்த குரல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எஜமானனே என் இயேசு ராஜனே. கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்து. மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் பேசியிருக்கார் என்று சொல்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு மகிமை, ஆண்டவரே உமக்கு மகிமை. கர்த்தர் தெளிவா நம்ம கூட பேசியிருக்கிறார். நம்முடைய திருச்சபை அடுத்து எந்த நிலைமைக்கு போகணும் என்பதை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மனதுல ஏவினதுனால சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாரமும் இனிமேல் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 6:30க்கு நம்முடைய சர்ச்ல டிசைபிள் ட்ரைனிங் நடக்க போகிறது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நேரம் கிடைக்கிற எல்லாரும் கலந்து கொள்வோம். அநேக புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு இன்னும் அறிய, இன்னும் கெட்டி சேர கர்த்தர் கிருபை தருவாராக. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வேலையில, கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த காலத்துல கர்த்தருக்காய் தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. தேவதாசனுக்கு நிறைய கரங்கள் நீட்டி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினதான பாத்திரத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களோட கூட கர்த்தர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்க அடுத்து என்ன செய்யணும்ன்றத கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் எங்க கூட இடைப்பட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க கொண்டு வந்தது விருதாவா கொண்டு வரல, கர்த்தர் நோக்கத்தோட தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. தாசனை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, இன்னும் அநேக லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவ கிருபை கூடவே இருப்பதாக, தேவ பாதுகாப்பு கூட இருப்பதாக. அபிஷேகத்தை கர்த்தர் பண்ண மடங்கு கர்த்தர் நிரப்பி நடத்தும்படியா ஜெபம் பண்ற ஆண்டவரே. போற இடமெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், போற இடங்களெல்லாம் செழிப்பு உண்டாகட்டும், போகிற இடமெல்லாம் கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. எழுப்புதலை கொண்டு வருகிற பாத்திரமாய் கர்த்தர் இன்னும் பயன்படுத்த போகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவு நேரத்துல வந்திருக்க ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பலவிதமான கேள்விகளோடு குழப்பங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாய் போதித்திருக்கிறீர். நாங்கள் செயல்படுத்த கிருபை தாரும். கர்த்தருடைய பிரசன்னம் கூடவே இருந்து நடத்தட்டும், காத்துக்கொள்ளும். நாளை ஆராதனைய கர்த்தருடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு பெரிய காரியங்களை செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்மள சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. கரம் உயர்த்தி 3 முறை சந்தோஷமாய் சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். Praise the Lord. நாளை காலையில நமக்கு வழக்கம் போல